கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த 4வது வாரம் 2வது ஆராதனையில் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த வந்திருக்கிற, கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிய வந்திருக்கிற, கர்த்தருடைய திட்டத்தை அறிந்து கொள்ள புரிந்து கொள்ள உங்கள் மனக்கண்களை திறக்க வந்திருக்கிற உங்கள் அத்தனை பேரையும், நேரலையில் இணைக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரையும் அற்புத இயேசு ஊழியத்தின் சார்பாக நான் வாழ்த்துதலை பதிவு செய்து உங்களை நான் வரவேற்கிறேன். இந்த நாளின் செய்திக்கென்று தேவனுடைய ஆவியானவராலே தெளிவாய் நடத்தப்பட்ட ஒரு தேவனுடைய வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 138வது சங்கீதத்தில் 8வது வார்த்தையை தேவனுடைய நாம மகிமைக்காய் நம்ம வாசித்து நம்ம தியானிக்க போகிறோம். எல்லாரும் சேர்ந்து பக்க நம்பர் 757 வாசிப்போமா? கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தாவே, உமது கிருபை என்றும் உள்ளது. உமது கரத்தின் கிரிகைகளை நெகிழ விடாதிருப்பீராக. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வார்த்தை உங்களுடைய மனக்கண்களையும் உங்களுடைய ஆவியையும் உங்கள் ஆத்மாவையும் தேவ ஆவியான ஒரு திறந்தருளும்படி நான் வேண்டிக் கொள்கிறேன். கர்த்தர் அதுக்கு உதவி செய்வாராக. லீதியாளுடைய இருதயம் எப்படி திறந்ததோ அதே போல் இந்த வசனத்தில் உங்கள் இருதயமும் திறக்கணும். இங்கே பாருங்க, வசனம் சொல்கிறது, தாவீது சொல்கிற ஒரு வார்த்தை, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அப்படின்னா கட்டாயம் எனக்கு செய்வார். எதிர்காலத்தில் வரப்போகிற முடிப்பார்னா முன்னாடி இருக்குது. இன்னொரு வார்த்தையும் சொல்கிறதை நான் உங்களுக்கு நினைவுபடுத்திட்டு கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளே போகலாம். சங்கீதம் 57:2. சங்கீதம் 57:2 அங்கேயும் அவர் சொல்லுகிற இதே மாதிரி ஒரு வார்த்தையை சொல்கிறாரு. எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற தேவனாகிய உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுவேன். இங்கேயும் சொல்கிறார் பாரு, எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற, முடிப்பார், முடிக்க போகிற தேவனாகிய கர்த்தர். அப்போ உங்கள் மனசுக்குள்ளே ஒரு ஆணித்தனமான ஒரு எண்ணம் இருக்குன்னு, எனக்காக ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். நான் செய்ய முடியாது. கடந்த வாரம் நம்ம தியானித்தோம், கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், அதனால நான் பயப்பட மாட்டேன். இந்த வாரத்தில் சொல்கிறாரு, நான் உனக்காக யாவையும். அவரால் கூடாததுன்னு வானத்துக்கு கீழே எதுவுமே கிடையாது, சமுத்திரத்தில் எதுவுமே கிடையாது, ஆகாயத்தில் எதுவுமே கிடையாது. ஆகாயில் வாசித்து பார்த்தா, நான் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அசைய பண்ணுவேன் என்று கர்த்தர் எழுதி வைத்திருக்கார். கரந்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல். அவரால் கூடும், அசைய பண்ணக்கூடும். உனக்காக இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்க அவரால் கூடும். அழகான ஒரு வார்த்தை, ரொம்ப என் இருதயத்தை தொட்ட ஒரு வார்த்தை. எனக்காக, உனக்காக ஏதாவது ஒன்று செய்வாருன்னு நீ நம்பணும். எனக்காக செய்வார். ஏனென்றால் அவர் என்னுடைய தகப்பன், என்னுடைய சிநேகிதன், என்னுடைய ஆத்தும மணவாளன், எனக்காக ஜீவன் கொடுத்தவர், எனக்காக அவர் இறங்கி வந்தவர், அவர் என்னுடைய நேசர், அவர் என்னுடைய மணவாளன். அந்த உரிமை உனக்கு இருந்துச்சுன்னா உனக்காக அவர் செய்ய ஆரம்பிச்சிருவார். நீ பொறுப்பு அவர்கிட்ட கொடுக்கணும். எனக்காக எல்லாம் செய்யுங்க ஆண்டவரே. பாருங்க, ஆபிரகாம் போகிறதுக்கு பதிலாக எலையேசர் தான் பொண்ணு பார்க்க போனார். அப்போ ஆபிரகாமுடைய தலையாய பொறுப்பு எலையேசர் மேலே வந்து இறங்கிருச்சு. ஆபிரகாம் இடத்துல எலையேசர் புறப்பட்டு போகிறார். எல்லாமே அவர் தான் கொண்டு போனார். நகையை அவர் தான் கொண்டு போனார். காதணிகள், கையணிகள், கடகங்கள், இன்னும் இடுப்பில் போட வேண்டிய அணிகலன்கள், குதிரை, கழுது, ஒட்டகங்கள், வேலையாட்கள் அத்தனையும் அவர் தலைமை தாங்கி கூட்டிகிட்டு போகிறார். ஆபிரகாம் போகல, ஆபிரகாமுடைய வேலையாளாய் வீட்டு விசாரணை கர்த்தனாய் இருக்கிற எலையேசர் புறப்பட்டு அந்த ஸ்தானத்தில் புறப்பட்டு போனார். அப்போ ஆபிரகாமுக்கு என்ன ஒரு நம்பிக்கை இருந்துச்சுன்னா, கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்புவாரப்பா, நான் வந்து நடக்காத காரியத்தை கர்த்தர் தூதனை அனுப்பி நடக்க பண்ணிடுவார், நீ போ, உன்னை கரெக்டாக கூட்டிகிட்டு போவார், அந்த இடத்துக்கே கூட்டிகிட்டு போவார். எலையேசர் சொல்கிறார், என்னை நேர் வழியாய் நடத்தி வந்த கர்த்தர். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லும். குறுக்கு வழியாக இல்லை, எப்பயுமே கர்த்தர் நம்மளை நடத்துகிற பாதை நேர் பாதை தான். கானான் தேசம் எகிப்திலிருந்து கொஞ்சம் தூரத்தில் தான் இருக்குது. சிம்பிளாக கொஞ்ச நாளில் போயிடலாம். ஆனால் அதிக நாட்கள் நடந்தார். 40 வருடங்கள் அவங்க நடக்கிற அளவுக்கு அங்கே ஒன்றும் டிஸ்டன்ஸ்லாம் அவ்வளோலாம் கிடையாது, சீக்கிரமாக போயிடலாம். ஆனால் கர்த்தர் சுற்றி நடக்க பண்ணினார். ஏன்னா அற்புதங்களை, அடையாளங்களை, அதிசயங்களை அவர்களுக்கு காண்பித்து கர்த்தரே தேவன் என்பதை அவர்கள் உணர்ந்து கொண்டு திருஷ்டாந்திரப்படுத்தி கர்த்தருக்குள் அவர்கள் பலப்பட்டு சிறப்பட்டு அவர்கள் நல்ல ஊன்ற நிற்பதற்காக
பலவிதமான அற்புதங்களை அவர்களை காண்பிப்பதற்காக அவர் அழகாய் நடத்தி கூட்டி கொண்டு போனார். நம்முடைய வாழ்க்கையிலையும் தேவனாகிய கர்த்தர் ஜீவன் உள்ளவர் என்பதை நாம் அறிந்து கொள்ள பலவிதமான பாதைகளில் நடத்துவார். ஆனால் நிச்சயமாய் கொண்டு போய் சேர்க்குற இடத்துல நம்மளை அழகாய் கொண்டு போய் அவர் சேர்த்துருவார். அதனால் சோர்ந்து போகாதீங்க. தாவீது சொல்றார், எனக்காக யாவையும் அவர் செய்து முடிப்பார். இந்த வேதத்தை வைத்து கர்த்தருக்கு என்னெல்லாம் நமக்காக செய்வார், என்ன செய்திருக்கிறார் என்கிற வார்த்தையை நான் ஆண்டவருடைய சமூகத்தில் நினைத்து ஜெபிக்கும் பொழுது அவர் நமக்கு செய்த சில காரியங்களை நினைவுபடுத்தி இதெல்லாம் என் பிள்ளைகளோடு பகிர்ந்து கொள்ள என்று என்னை உந்தி தள்ளினார். யோபு ஒரு வார்த்தை சொல்வதை அதற்கு முன்பாக நான் நினைப்பூட்ட விரும்புகிறேன். யோபு சொன்ன ஒரு வார்த்தை, யோபு எழுதின புஸ்தகம் 42:2, அழகான ஒரு வார்த்தை, எல்லாருக்கும் நல்ல தெரிந்த ஒரு வார்த்தை. யோபு புஸ்தகம் 42:2, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். கர்த்தர் யாரு? சகலத்தையும் செய்ய வல்லவர். அவர் செய்ய ஒன்று நினைச்சிட்டாருன்னா அதை யாராலுமே தடுக்க முடியாது. எந்த ஒரு மனிதனும், மாம்சத்தில் தேகமுள்ள மனிதர்கள், மாம்சத்தில் இருக்கிற எந்த மனிதர்கள், அவர்கள் பெரிய அதிபதியாக இருக்கலாம், பார்வோனாக இருக்கலாம், நேப்காத் நேசராக இருக்கலாம், இன்னும் அசீரியா ராஜாவாக இருக்கலாம், இன்னும் பார்த்தீங்கன்னா பலவிதமான ஜாதிகள் இருந்தார்கள் என்று சொல்லி வேதத்தில் பார்க்கிறோம். எமோரியர்கள், கிர்காசியர்கள், எபூசியர்கள், பலவிதமான ஜாதிகள் இஸ்ரவேல் தேசத்தில் வாழ்ந்தார்கள். அவர்களை எல்லாம் துரத்தி அடித்து தான் அந்த தேசத்தை கானான் தேசமாய் கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்தார். கர்த்தர் செய்ய நினைத்ததை யாருமே தடுக்க முடியாது. உங்கள் மனசுக்குள்ளே சொல்லுங்கள், எனக்குன்னு கர்த்தர் ஒரு தீர்மானம் வச்சிருக்கிறாருன்னா அந்த தீர்மானத்தை எந்த மனுஷனாலும் மாற்றவே முடியாது. அவர் செய்து முடிக்க வல்லமையுள்ளவர். அதை தான் தாவீது அழுத்தமாய் திருத்தமாய் சொல்கிறாரு, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். இன்னொரு இடத்துல சொல்கிறார், கர்த்தர் எனக்காய் செய்து முடிக்க போகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அப்போ இன்னைக்கு சொல்லுங்கள், எல்லாம் செய்து முடிப்பார். வேதத்தில் பாருங்கள் என்னெல்லாம் செய்தார்னு சொல்லி உங்களுக்கு அவர் செய்திருக்கிற காரியங்களை நான் நினைப்புப்படுத்த விரும்புகிறேன். ஆதியாகமம் 1 26, 27 வசனத்தை படித்து பாருங்கள். நீங்கள் யார் என்பது உங்களுக்கு நல்லா தெரிய ஆரம்பிச்சிடும். நீங்கள் யார் என்பதை நீங்கள் தெரிஞ்சிட்டிங்கன்னா அவர் எப்படிப்பட்டவர் என்பதும் உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். 1 26, 27 வசனம். பின்பு தேவன் தமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியும், நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் கைத்தட்டுங்க ஆள கடவர்கள். எதன் மேலெல்லாம் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்துருக்கிறாரு? உங்களுக்கு என்ன செய்து முடிச்சுட்டாரு? எல்லாத்து மேலேயும் உங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்து முடிச்சிட்டார். உங்கள் கையில் தான் அதிகாரம் இருக்குது. எதன் மேலெல்லாம் அதிகாரம் இருக்குது? சமுத்திரத்தின் மேலே உங்களுக்கு அதிகாரம் இருக்குது. சமுத்திரத்தில் இருக்கிற மச்சங்கள் மேலே உங்களுக்கு அதிகாரம் இருக்குது. அடுத்த ஆகாயத்தில் இருக்கிற பறவைகள் மேலே உங்களுக்கு அதிகாரம் இருக்குது. மிருக ஜீவன்கள் மேலேயும் பூமி அனைத்தின் மேலும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகள் மேலேயும் உங்களுக்கு என்ன இருக்காங்க? கர்த்தர் ஆழக்கடவர்கள். அவர்கள் எல்லாம் உங்களுக்கு கீழ்ப்படியும். அதனால தான் கர்த்தர் படைக்கும் பொழுது மனிதனை ஆளுநராக படைத்தார். அத்தாரிட்டி அனைட்டிங்கோடு படைத்தார். எந்த ஒரு படைப்பும் மனுஷனுக்கு மிஞ்சின படைப்பே கிடையாது. சிங்கம் மனிதனுடைய கீழ் படைப்பு. தேவதூதர்கள் அவர்களை காற்றுகளாகவும் தம்முடைய ஊழியக்காரர்களை அக்கினி ஜுவாலைகளாகவும் உண்டாக்கினார். அவர்களும் நம்மளை பார்த்து பிரமிக்கிறாங்க. அந்த தூதர்கள், ஏஞ்சல்கள் போய் பிதாவாகிய தேவனை அப்பான்னு கூப்பிட முடியாது, இயேசுவை அப்பான்னு கூப்பிட முடியாது, ஆவியானவரை அப்பான்னு கூப்பிட முடியாது. அவங்களுக்கு அந்த அனுமதி கிடையாது. அவங்கள பணிவிடைக்காரர்கள், வேலையாட்கள், சர்வெண்டுகள். அவங்களாம் நமக்காக காப்பாற்றுவதற்காக, நமக்கு பாதுகாப்புக்காக உண்டாக்கப்பட்டிருக்கிற பணிவிடை ஆவிகள், வேலையாட்கள். நமக்கு தான் கர்த்தர் என்ன கொடுத்துருக்கிறாருன்னா, நம்மளை மட்டும்தான் அவர் ஒரு ரூபத்தின்படி படைச்சிருக்கிறாராம். பரலோக தேவன் எப்படி இருக்கிறாரு? உங்களை மாதிரி தான் இருக்கார். சந்தியா மாதிரி இருக்கிறார், சத்யா மாதிரி இருக்கிறார். இங்கே இருக்கிற உங்கள் ஒவ்வொருத்தரும் இருக்கிறீங்க இல்லையா, உங்களை மாதிரி தான் அவர் ஜோதிமணி மாதிரி இருக்கிறார். இங்கே இருக்கிற ஒவ்வொரு ஜெயசுதா மாதிரி, ஜவமலர் மாதிரி இருக்கிறார். இங்கே பின்னாடி இருக்கிற குளோரி மாதிரி இருக்கிறார். இங்கே இருக்கிற தம்பி லாரன்ஸ் மாதிரி அவர் இருக்கிறார். உங்களை மாதிரி தான் கர்த்தர் இருக்கிறார். உங்கள் ரூபம் தான் அவருடைய ரூபம். உங்களுடைய சாயல் தான் அவருடைய. தன் சாயலின்படியும் தன் ரூபத்தின்படியும்
மனுஷனை உண்டாக்குவோமாக. அப்போ மனிதர்கள் மட்டும்தான் தேவனுடைய சாயல். கைத்தட்டிக்கார உங்களுக்கு என்ன செஞ்சு முடிச்சிருக்கிறார்? விலங்குகளுக்கு இல்லாத சாயல், பறவைகளுக்கு இல்லாத சாயல், ஊர்வனவற்றுக்கு இல்லாத சாயல், இன்னும் ஜீவ சந்துக்கள், கடல்வாழ் ஜீவ சந்துக்கள், பெரிய பெரிய திமிங்கலம், சுறாமீன்லாம் நம்ம பார்க்குறோம் இல்லையா, அதெல்லாம் தேவனுடைய சாயல் அல்ல. பெரிய பெரிய காட்டு விலங்குகள் தேவனுடைய சாயல் அல்ல. இந்த உலகத்தில் இருக்கிற எந்த ஜீவராசிகளும் தேவனுடைய சாயல் அல்ல. தேவனுடைய சாயல்னு சொன்னால் ஒரே ஒரு படைப்பு மனிதர்கள் மட்டும்தான். சூரியன் தேவனுடைய சாயல் அல்ல, சந்திரன் நட்சத்திரங்கள் தேவனுடைய சாயல் அல்ல, இன்னும் இந்த உலகத்தில் இருக்கிற எந்த படைப்புகளும் தேவனுடைய சாயல் அல்ல. ஒரே ஒரு படைப்பு, அது அவர் உருவாக்கினார். மனுஷனை மண்ணாலே உருவாக்கினார். மற்றதெல்லாம் உண்டாகட்டும் உண்டாகட்டும் உண்டாகட்டும், அவ்வளோதான். ஃபேன் உண்டாகட்டும், அது உண்டாகட்டும், நட்சத்திரங்கள் உண்டாகட்டும், விண்மீன்கள் உண்டாகட்டும், கடல்வாழ் மச்சங்கள் உண்டாகட்டும், ஊர்வன உண்டாகட்டும்னு தான் சொன்னார். அவைகள் உண்டு ஆயின. ஆனால் மனுஷனை உன்னையும் என்னையும் படைக்கும் பொழுது அவர் உருவாக்கினார், சிருஷ்டித்தார். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்கள். முதல்ல கர்த்தர் உங்களை என்ன பண்ணிருக்கார்? அவர் சாயலின்படி செஞ்சுருக்கிறார். இதுதான் தேவன் உங்களுக்கு செஞ்சிருக்கிற மிகப்பெரிய காரியம். தாவீது சொல்றார், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். இப்போ என்ன செய்து முடிச்சிருக்கிறார்? எல்லாவற்றையும் ஆளக்கூடிய அதிகாரத்தை உங்களுக்கு அவர் கொடுத்துருக்கார். நீ தான் ஆளுநர், நீ தான் அத்தாரிட்டி. அதனால தான் பார்த்தீங்கன்னா விலங்குகள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சர்க்கஸில் இருக்கிற எல்லா விலங்குகளும் அங்கே இருக்கக்கூடிய நபர்களுக்கு கீழ்ப்படியும். சிங்கம் கீழ்ப்படியும், யானைகள் கீழ்ப்படியும், அங்கே இருக்கக்கூடிய புலிகள் கீழ்ப்படியும், கரடிகள் கீழ்ப்படியும், அங்கே இருக்கிற குதிரைகள், மற்ற இருக்கிற எல்லா விலங்குகளையும் அவர்கள் கீழ்ப்படுத்தி நடத்துவதை நம்ம பார்க்குறோம். அதெல்லாம் அவர்கள் மத்தியில் இருக்கும் பொழுது இவர்களை பார்த்த உடனே அதுக்கு கீழ்ப்படிகிற சுபாவம் வரும். ஏன்னா எல்லாவற்றுக்கு சிகரமாக மனிதனை ஆண்டவர் தம் ரூபத்தின்படி தம் சாயலின்படி படைத்து என்ன கொடுத்தார்? அவங்களுக்கு அத்தாரிட்டி பவர் என்ன கொடுக்குறார் பாருங்க. நீங்கள் அவர்களை சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். எல்லாம் சிருஷ்டித்தார் சிருஷ்டித்தார் சிருஷ்டித்தார். அதுக்கு முதல் அதிகாரத்தை பூரா பாருங்களே, உண்டாக கடவது உண்டாக கடவது உண்டாக கடவது, அவ்வளோதான். ஒரு வார்த்தை தான் சொல்லுவார், அவைகள் எல்லாம் உண்டாயின உண்டாயின உண்டாயினன்னு வசனம். அப்போ அருமையானவர்களே, நம்மளை ஆண்டவர் சிருஷ்டித்தார், அவர் சாயலாக சிருஷ்டித்தார். கர்த்தர் மாதிரி தான் நீங்களும், உங்களை மாதிரி தான் அவர் இருக்கிறார். உங்களுடைய அந்த அபியாசம்தான் அவருக்கு இருக்குது. ஆனால் மகிமையில் அவர் கூடுதலாக இருப்பார். நமக்கு மகிமை இங்கே கம்மியாக இருக்கும், அவரிடத்துல போகிறப்ப அந்த மகிமை நமக்கு உண்டாயிரும். அடுத்து பாருங்களேன், எப்படி உங்களை படைத்தார்னு சில வசனங்களை சொல்லிட்டு நான் தேவனுடைய வார்த்தைக்குள்ளே போனால் நீங்கள் யார் என்பது உங்களுக்கு தெரியும். லூக்கா 10ஆம் அதிகாரம் 19வது 20வது வசனத்தை வாசிக்கலாமா? லூக்கா எழுதின சுவிசேஷம் 96வது பக்கம். எல்லாருமே எடுப்போம், சிம்பிள் வேர்டு தான், எல்லோரும் தெரிந்து கொள்ளணும். நீங்கள் யார் என்பது தெரிஞ்சிட்டிங்கன்னா, உங்களுக்கு இருக்கிற அதிகாரம் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக நீங்கள் எல்லாவற்றையும் மேற்கொள்ள ஆரம்பிச்சிருவீங்க. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்ற விசுவாசம் உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். லூக்கா 10ஆம் அதிகாரம் 19வது 20வது வசனம். இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும். உங்களுக்கு என்ன அதிகாரம் கொடுத்துருக்கிறாரு? காலில் அதிகாரம் கொடுத்துருக்கிறார். முதல்ல எல்லா மச்சத்தின் மேலேயும், பறவைகள் மேலேயும், ஜீவராசிகள் மேலேயும், உலகத்தில் இருக்கிற அத்தனை பேர் மேலேயும் ஆள்ற அதிகாரம் கொடுத்தாரு. இப்போ பக்கத்தில் சொல்லுங்கள், மிதிக்கிற அதிகாரம் கொடுத்துருக்குறார். அதனால தான் கால் மிதிக்கும் இடத்தை கர்த்தர் உனக்கு தருவார். உன் காலில் பெரிய கிரேஸ் இருக்குது, உனக்கே தெரியாமல். ஆபிரகாமை கூப்பிட்டு சொல்கிறாரு, நீ எந்தெந்த இடத்துல கால் வச்சுட்டு வர்றியோ அதெல்லாம் உனக்கு நான் என்ன செஞ்சிருவேன்? சொந்தமாக கால் மிதிக்கிற இடத்தை தருவேன். அடுத்து சுவிசேஷனுடைய பாதங்கள், கால்கள் மலையின் மேல் எவ்வளவு அழகாக இருக்குது. உங்கள் பாதத்தில் அழகை கர்த்தர் பார்க்குறார். நீங்கள் நினைக்கிறீங்க உங்கள் பாதம் உங்களுக்கே தெரியாது. உங்கள் நகத்தை, கால் நகத்தை கூட நீங்கள் கவனிச்சிருக்க மாட்டீங்க. உங்கள் காலை எல்லாருமே எப்போ பார்த்துருப்பாங்க? கல்யாணம் முடிக்கிற அன்னைக்கு கணவன் காலை மனைவியும், மனைவி காலை கணவனும் பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நான் அன்றைக்கி தான் பார்த்துருப்பேன். மற்ற நாள் அது எப்படி இருக்குன்னு யாருக்கு, முகத்தத்துக்கு தான் கிளியரு, அதுக்கு தான் பவுடர் அடிக்கிறாங்க, அதைத்தான் என்ன பண்ணுறாங்க. ஆனால் கால் எப்படி இருந்தால் அவங்க யாருமே கவனிக்கிறது கிடையாது. ஆனால் பரலோக தேவன் முகத்தையும் பார்க்கிறவர் அல்ல, அவர் இருதயத்தை பார்க்கிறவர். ஆனால் கால்களை அழகு பார்க்கிற கர்த்தராக இருக்கிறார். உன் கால்கள் அவருடைய பார்வையிலே அழகாக இருக்குது. யார்? சுவிசேஷனுடைய பாதங்கள் மலையின் மேல் அழகாக இருக்கிறது. பாருங்கள், சீசர்களுடைய கால்களை அவர் கழுவினாராம். இங்கே பாருங்களேன், வேதம் சொல்லுது, சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்ருனுடைய சகல வல்லமைகளை மேற்கொள்ளவும்
உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. அப்போ கர்த்தர் உங்களுக்காக என்னென்ன செய்து முடிச்சிருக்கிறாரு? எல்லா ஆவிகளையும் அட்டைக்கு ஒட்டைக்கு அது எல்லாம் உனக்கு கீழ்ப்படிய வைத்திருக்கிறார். நீ இயேசுவின் நாமத்தில் சொன்னேன்னா அந்த ஆவிகள் உனக்கு கீழ்ப்படி. பாருங்க, பேதுரு சொல்கிறாரு, எங்கள் சுயபலத்தால் இது செஞ்சோம்னு நீங்கள் நினைக்காதீங்க, பிறவி சப்பானியை எலும்ப பண்ணினது நாங்கள் அல்ல, நாங்கள் பயன்படுத்தின இயேசுவின் நாமம் என்று சொல்கிறாங்க. கைத்தட்டி கர்த்தருக்கு நாங்கள் இயேசுவின் நாமத்தை சொன்னோம், அவ்வளோதான். அந்த நாமம் தான் இவனை பலப்படுத்தினதை ஒழிய நாங்கள் அல்ல. எங்களுக்குள்ள எதுவுமே கிடையாது. நாங்களும் உங்களை போல பாடுள்ள மனுஷர்கள். ஆனால் இயேசுவின் நாமம் அவர்களுக்குள்ள இருந்தது தான் அந்த மனுஷன் எழும்புவதற்கு காரணம். அப்போ இங்கே வேதம் சொல்லுது பாருங்க, சர்ப்பங்கள், எல்லா விதமான விக்கிரக வல்லமைகள், சூனிய வல்லமைகள், மந்திர வல்லமைகள், ஏவலின் வல்லமைகள், இன்னும் இருக்கக்கூடிய சகல லோகாதிபதிகளுடைய ஆவிகளுடைய வல்லமைகளை மிதிக்கிற அதிகாரத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்காரு. நீங்கள் எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க என்பது இந்த வசனத்தை பொறுத்து தான் இருக்குது. நீங்கள் விசுவாசிக்கணும். கர்த்தர் உங்களுக்காக எல்லாத்தையும் செய்து முடிச்சுட்டு அந்த ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படியும். அந்த ஆவிகள் பாருங்கள், அடுத்த வசனம், ஆகிலும் ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறதுக்காக நீங்கள் சந்தோஷப்படாமல் உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதியிருக்கிறவர்களுக்காக சந்தோஷப்படுங்கள். ஆவிகள் எப்படி விழுந்துச்சான்? அவர்கள் 70 பேரும் போய் 17 வசனத்தை வாசிங்க, 17, 18. பின்பு அந்த 70 பேரும் சந்தோஷத்தோடு திரும்பி வந்து, ஆண்டவரே, உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகள் எங்களுக்கு, ஒரே சந்தோஷம். 70 பேர் ஓடி வர்றாங்க ஏசப்பாட்ட, உங்க பேரை சொன்ன பிசாசுகள் எல்லாம் பறக்குது, எங்களுக்கு கீழ்ப்படியுது, நாங்கள் சொல்றதெல்லாம் பிசாசுகள் கேட்குது. அடுத்து பாருங்க, அப்போ அவர் சொல்றாரு, அவர்களை அவர் நோக்கி, சாத்தான் மின்னலை போல வானத்திலிருந்து விழுகிறதை, அப்போ இவங்க போய் ஊழியம் செய்யும் பொழுது வானத்திலிருந்து மின்னல் போல பிசாசுகள் விழுகிறத நான் பார்த்தேங்கிறார் ஏசப்பா. இவங்க சொல்கிறாங்க, நாங்கள் போய் இயேசுவின் நாமத்தை சொல்லும் பொழுது பிசாசுகள் எல்லாம் எங்களுக்கு கீழ்ப்படியுது. அப்போ கர்த்தர் சொல்கிறாரு, மின்னலை போல விழுந்ததை நான் பார்த்துட்டேன். அப்போ தான் சொல்கிறாரு, உங்கள் பிசாசுகள் கீழ்ப்படிதுன்னு சந்தோஷப்படாதீங்க, அதை விட பெரிய சந்தோஷம் உங்கள் பெயர் பரலோகத்தில் எழுதியிருக்கிறதுக்காக சந்தோஷப்படுங்க. கைகளை தட்டிக்கிற இன்னைக்கு ஜெபிக்கிறீங்களா? உங்கள் பேர் பரலோகத்தில் எழுதியிருக்கு, அதுக்காக சந்தோஷப்படுங்க. ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்களா? உங்கள் பேர் பரலோகத்தில் எழுதியிருக்கு, அதுக்காக நீங்கள் சந்தோஷப்படுங்க. இன்னைக்கு அப்பான்னு கூப்பிட்ற அதிகாரத்தோடு உட்கார்ந்து இருக்கிறீங்களா? உங்கள் பேர் பரலோகத்தில் எழுதியிருக்கு, அந்த சந்தோஷம் உங்களுக்கு இருக்கணும். உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட்டு பரலோகத்தில் ஓப்பன் பண்ணியாச்சு, அந்த அக்கௌண்ட்டில் கர்த்தருடைய பொற்கரம், மகிமையின் கரம் உங்கள் பேரை அழகாக அங்கே எழுதியிருக்கு. எழுதி அதில் என்ன இருக்குது? வரவு செலவெல்லாம் பதிவு செய்யப்பட்டு கொண்டு. இப்போ திடீர்னு பாருங்கள், பேங்க்கில் 1 வருஷம் 2 வருஷம் நீங்கள் போகலைன்னா என்ன பண்ணிடுவாங்க தெரியுமா? கணக்கை கட் பண்ணி விட்டுருவாங்க. வரவு செலவு இல்லைன்னு சொல்லி என்ன பண்ணி விட்டுருவாங்க, அப்படியே கணக்கை கட் பண்ணி நிறுத்திடுவாங்க. ஆனால் நம்ம கணக்கு கட் பண்ணாதபடி பரலோகத்துக்கும் நமக்கும் கம்யூனிகேஷன் இருந்துக்கிட்டே இருக்குது. கைத்தட்டி கருத்துருங்க. அதனால் கணக்கை கட் பண்ணிடாதீங்க. தினந்தோறும் பரலோகத்தோடு பேசுங்க, தேவனோடு உறவு வைத்துக் கொள்ளுங்க. தேவனுக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு லிங்க் இருக்கட்டும். எப்பொழுதும் கர்த்தரை துதிங்க, எப்பொழுதும் கர்த்தரோடு நடங்க. அவர் சொல்றாரு பாருங்களே, சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கிற அதிகாரத்தை கொடுத்துருக்கிறேன். அப்போ கர்த்தர் உங்களுக்காக என்ன செஞ்சு வச்சிருக்கிறார்? எல்லா பிசாசுகளும் கீழ்ப்படியாத ஆவிகளே கிடையாது. உலகத்தில் இருக்கிற அத்தனை ஆவிகளையும் மேற்கொள்ளக்கூடிய அதிகாரத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கிறார். அதை நீங்கள் புரிந்து கொள்ளணும். நீ சாதாரணமான ஆள் அல்ல, நீ படைப்பில் சிகரம். கர்த்தர் உன்னை ஆளுநராக படைத்திருக்கிறார். அவருடைய சாயலின்படியும் அவருடைய ரூபத்தின்படியும் படைத்திருக்கிறார். இன்னும் பாருங்களேன், யோவான் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை படித்து பாருங்களேன். உங்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற அதிகாரத்தை நீங்கள் நல்லா புரிந்து கொள்ளலாம். புரிந்து கொண்டுட்டீங்கன்னா இன்னும் உங்களுக்கு விசுவாசம் பலப்பட ஆரம்பிச்சிடும். யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு நல்ல கைத்தட்டி கருத்து. நீங்கள் எல்லாம் தேவனுடைய பிள்ளைகள், அதை நீங்கள் உணரணும். நான் பரலோகத்தினுடைய சேனை, பரலோகத்தினுடைய மகன், பரலோக பிதாவினுடைய பிரதிநிதி, பரலோக பிதாவினுடைய சாயல். நான் அவருடைய மகன், அவருடைய மகள். அவருடைய நாமத்தின் மேல், இயேசுவின் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவராய் இயேசுவை யாரெல்லாம் ஏற்றுக்கொள்கிறாங்களோ அவங்க எல்லாமே தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு என்ன கொடுத்துருக்கிறாரு? அதிகாரம் கொடுத்து. இப்போ ஒரு வண்டி 2 வீலர் வாங்கினீங்கன்னா யார் வேணாலும் ஓட்டலாம். ஆனால் வண்டி யாருக்கு சொந்தம்னா, யார் பேரில் புஸ்தகம் இருக்கோ அவங்களுக்கு தான்
சொந்தம். ஒரு வீடு இருக்குன்னா யார் வேணாலும் குடியிருக்கலாம். ஆனால் எல்லாரும் என் வீடுன்னு சொல்ல முடியாது. அந்த வீடு யார் மேலே ரிஜிஸ்டர் ஆகிருக்கோ, யார் அந்த வீட்டுக்கு ஓனரோ அவங்க தான் என் வீடுன்னு சொல்ல முடியும். மற்றவங்களாம் என்ன சொல்லுவாங்க, ரெண்ட்டுக்கு இருக்கிறோம், வாடகைக்கு இருக்கிறோம்னு தான் சொல்லுவாங்களே ஒழிய என் வீடுன்னு உரிமை பாராட்ட முடியுமா? அதுக்கு என்ன ப்ரூஃப் இருக்குது? அது எப்படி நம்மளது ஆகும்? ஏன்னா அது அடுத்தவங்க பேரில் இருக்கு இல்லையா? ஆனால் இங்கே பாருங்களே, இயேசுவை நீ ஏற்றுக்கொள்ளும் பொழுது நீ யாராலும் சரி, நீ கிரேக்கனாக இருக்கலாம், கமாலியானாக இருக்கலாம், அல்லது யூதனாக இருக்கலாம், அல்லது எந்த இனமாக நீ இருக்கலாம், இனம் முக்கியம் கிடையாது. இயேசுவை ஏற்றுக்கொண்டுட்டோமா அவ்வளோதான். உனக்கு என்ன பரலோகம் பேர் கொடுக்குது? தேவனுடைய பிள்ளை. கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்கள். இது எல்லா இடத்துலையும் கிடையாதுங்க. கர்த்தரிடத்தில் வர்றவங்களுக்கு மட்டும்தான் இந்த பாக்கியம். இங்கே கமாலியன் என்றும் கிடையாது, யூதன் என்றும் கிடையாது, கிரேக்கன் என்றும் கிடையாது, இன்னும் மற்ற இருக்கிற எந்த வித மனுஷனும் கிடையாது. எல்லாமே கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒரே இரத்தத்தினால் கழுவப்பட்ட அவரை அப்பா என்று கூப்பிடக்கூடிய ஒரே இனமாக கர்த்தர் நம்மளை மாற்றிருக்கிறார். அப்போ வேதம் சொல்லுது, சர்ப்பங்களை மிதிக்கிற அதிகாரம் கொடுத்துருக்கிறாரு. எல்லா ஜீவராசிகளையும் ஆளக்கூடிய அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு. அவர் அப்பா என்று சொல்லக்கூடிய அதிகாரத்தை நீங்கள் வாட்டில் போய் ரோட்டில் போகிற எல்லாரையும் அப்பான்னு கூப்பிட முடியுமா? உங்கள் அப்பாவை தான் என்ன பண்ணுவோம்? அதிகாரமாக அப்பான்னு சொல்லுவோம். ஏன்னா அவர் தான் நம்முடைய அப்பா. அவருடைய ரத்தம் தான் நமக்குள்ளே ஓடுறதுனால அவரைத்தான் நம்ம அப்பான்னு சொல்ல முடியும். கூட இருக்கிற பக்கத்தில் போகிறவங்களெல்லாம் அப்பான்னு சொன்னால் ஏற்றுக்குவாங்களா? ஏற்றுக்க மாட்டாங்க. அதேமாதிரி பரலோகத்தில் இருக்கிற இயேசுவை அப்பான்னு கூப்பிட்றவங்க யார் தெரியுமா? அவரை ஏற்றுக்கொண்டவர்கள், உள்ளத்தில் தகப்பனாக, உள்ளத்தில் நேசராக, உள்ளத்தில் ஆத்ம மணவாளனாக, உள்ளத்தில் கவர்ச்சி நாயகனாக, அவருக்காக நம்மை ஒப்பு கொடுத்த எல்லா பிள்ளைகளும் அவருடைய பிள்ளைகளாகும்படி கர்த்தர் என்ன கொடுத்துருக்கிறார்? அதிகாரம் கொடுத்துரு. இதுதான் கர்த்தர் நமக்காக எல்லாத்தையும் செய்து முடித்திருக்கிற காரியம். இன்னும் பாருங்களேன், வேதத்தில் ஒரு சில வசனங்களை நான் நினைவுபடுத்திட்டு தேவன் கொடுத்த பகுதிக்குள்ளே நான் போய்விட்டால் அது நலமாக இருக்கும். எபேசியருக்கு எழுதின புஸ்தகம் 265வது பக்கம். தேவன் நமக்காக என்ன செய்து முடித்திருக்கிறார் இலவசமாக? 265வது பக்கம், எபேசியர் 2:6. தேங்க்யூ வண்டர்ஃபுல் த ஹோலி ஸ்பிரிட். ரெண்டாவது வசனம், 2ஆம் அதிகாரம் 6வது வசனம். கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே நம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலத்தில் விளங்கு. கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி, அடுத்த வசனம் 8வது வசனம். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு, ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரிகைகளினால் உண்டானது அல்ல. நல்லா கவனிக்கிற, ரட்சிப்பு என் ஜெபத்தினால வந்தது கிடையாது, எங்கள் அப்பா ஜெபத்தினால, அம்மா ஜெபத்தினால, உங்கள் அம்மா ஜெபத்தினால, உங்கள் அப்பா ஜெபத்தினால வந்தது கிடையாது. ரட்சிப்பு மட்டும் கர்த்தருடைய கிருபையால் வந்தது. கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்கள். எத்தனையோ வீட்டில் இன்னைக்கு வரையும் ஜெபிச்சுக்கிட்டு இருக்காங்க, பிள்ளைங்க ரட்சிக்கப்படலை. எத்தனையோ வீட்டில் ஜெபிக்கவே இல்லை, ரட்சிக்கப்பட்டுட்டாங்க. இது மாதிரி இவங்க வீட்டிலலாம் 4 பிள்ளைங்க இன்னும் அப்பா அம்மா ஆண்டவரை அறியவே கிடையாது, அவங்க இன்னும் ஆண்டவர்கிட்ட வரவே கிடையாது. ஆனால் 4 பிள்ளைகள் வீட்டில் பிறந்து 4மே ஆண்டவரை ஏற்றுக்கொண்டுச்சு. இவங்களுக்கு யார் ஜெபம் இருந்துச்சு? இவங்களுக்காக யார் திறப்பில் நின்னா? இவங்களுக்கு யார் ஞானத்தை போதித்து கர்த்தரிடத்தில் கூட்டிகிட்டு வந்தா? ஒருத்தருமே இல்லைங்க. இந்த வார்த்தையை சொல்கிற தாவீது சொல்கிறார், எனக்காக யாவையும் செய்து முடிக்கிறார்னா அவனுக்கு அப்பா அன்பு கிடையாது, அம்மா அன்பு கிடையாது, அண்ணன் தம்பி அன்பு கிடையாது, அவனை பற்றி விசாரிக்க கூட ஒருவருமே கிடையாது, அவனுக்கு மேலே அக்கறை உள்ளவர்கள் யாருமே கிடையாது. ஆனால் அவன் சொல்கிறேன், ஜனங்களை எனக்கு கீழ்ப்படுத்துகிற தேவன், என் விரல்களை யுத்தத்திற்கு படிப்பிக்கிற தெய்வம். அவனை எப்படி கர்த்தர் மாற்றினார்னா, இஸ்ரவேலுக்கு விளக்காய் கர்த்தர் மாற்றினாராம். அவனை பார்த்து எல்லாரும் சொல்கிறாங்க, என் எலும்பும் என் மாம்சமானவன், நாங்கள்லாம் தாவீதோடைய வம்சம் என்று சொல்லி எல்லாரும் பெருமை பாராட்டும்படி கர்த்தர் அவனை உயர்த்தினார். அப்போ தான் அவன் சொல்கிறேன், எனக்காக எல்லாமே செய்து, எங்கள் அப்பா செய்ய வேண்டிய வேலையெல்லாம் என் தேவன் எனக்கு செஞ்சிட்டார். எங்கள் அப்பா என்னை மறந்துட்டார், ஆனால் தேவன் என்னை மறக்கலை. எங்கள் அப்பா என்னை ஒதுக்கிட்டார், ஆனால் என் தேவன் என்னை ஒதுக்கலை. ஒதுக்கப்பட்டிருந்த என்னை வெளி உலகத்தில் கொண்டு வந்து மகிமையாய் காண்பித்து, நான் தான் இஸ்ரவேலுக்கு ஏற்புடையவன் என்பதை அவர் காண்பித்து, அவர் அழகா சொல்கிறார், என் இருதயத்துக்கு ஏற்ற ஒருத்தனை தெரிந்து கொண்டேன். அப்பாவுக்கு இருதயத்துக்கு ஏற்பில்லாத ஒருத்தன் தான் தாவீது. அவனை கூட ஆடு மேய்க்க வச்சார். ஆனால் பரலோக தேவன் ஆடு மேய்க்கிறவனை அரசால கொண்டு வந்து வைத்தார். கைத்தட்டி கருத்து, அதான் எனக்காக எல்லாம் செய்து முடித்தார். எங்கள் அப்பா எனக்கு சிங்காசனத்தை கொடுக்கல, எங்கள் அப்பா எனக்கு இராணுவத்தை கொடுக்கல, எங்கள் அப்பா எனக்கு இராணுவத்தில் யுத்தம் பண்ண கற்றுக் கொடுக்கல, ஆனால் என் தேவன் எனக்கு எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்தார். என் ஜனங்களை எனக்கு கீழ்ப்படுத்தினார். இதெல்லாம் சங்கீதத்தில் அவர் எழுதுகிறார். அவர் எனக்கு அரணாக இருந்தார், கோட்டையாக இருந்தார், இரட்சணிய கொம்பாக இருந்தார். அவர் எனக்கு
என்ன சார் பக்கத்துணையும் பாதுகாவலருமாய் இருந்தார். சங்கீதம் 47 முழுசு நீங்கள் படித்து பாருங்க. அவர் எனக்கு கோட்டையாக இருந்தார். 18வது சங்கீதத்தை படித்து பாருங்க. ரட்சணியமும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையாக இருந்தார். இந்த சங்கீதங்களை பூரா அவர் பாடுறதுக்கு காரணம் என்னன்னா, கர்த்தர் தாவீதுக்காக எல்லா காரியத்தையும் செய்தார். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. கோலியாத்து முன்னாடி போய் அவர் நிற்கும் பொழுது இவர் ஒரு கள்ளத்தாங்க எடுத்தார். ஆனால் 40 நாள் இஸ்ரவேலை எல்லாம் பயமுடுத்தின பயங்கர ஒரு கொடூரன் தான் அவன் யுத்தம் தெரிந்தவன், யுத்த கலைகள் தெரிந்தவன். தோற்றத்தில் உருவ தோற்றத்தில் அவனை பார்த்தாலே உருவம் அப்படிப்பட்ட கொடூரமான ஒரு உருவம், பயம் உண்டாகும்படியான தோற்றம் உடையவன். அவனை பார்த்து சவுல் பயந்தானா, சவுளுடைய படைகள் பயந்ததா. 40 நாள் யாருமே பக்கத்தில் போகலை. அப்பேற்பட்ட ஒரு பெரிய போர் வீரனை இடையனா இருக்கிற சாதாரண ஒரு தாவீது போய் சந்திக்கிறேன். சந்திக்கும் பொழுது சொல்கிறேன், நீ விருத்த சேதனம் இல்லாதவன். இது ஏன் சவுலுக்கு தெரியல? இது ஏன் இஸ்ரவேலர்களுக்கு தெரியல? இது ஏன் இஸ்ரவேலில் இருக்கிற யுத்த வீரர்கள் அப்னேருக்கு ஏன் தெரியல? இஸ்ரவேலில் எத்தனை படை வீரர்கள் இருந்தாங்க, ஏன் அவங்களுக்கெல்லாம் இந்த ரகசியம் தெரியலன்னா, அவங்க விருத்த சேனத்தினுடைய மேன்மையை அறியாமல் இருந்தார்கள். தாவீதுக்கு தெரியுது, இவன் மிருகம், ஒரு சிங்கத்துக்கு ஒப்பானவன், ஒரு கரடிக்கு ஒப்பானவன். அவன்கிட்ட சொல்கிறேன், ஒரு விஷ கரடி வந்துச்சு, அதுக்கு கர்த்தர் என்னை தப்புவித்தார். ஒரு விஷ சிங்கம் வந்துச்சு, அதுக்கு கர்த்தர் என்னை தப்புவித்தார். இந்த கொடூர மிருகங்களுக்கு என்னை தப்புவித்தவர் விருத்த சேதனமில்லா இந்த பெலிஸ்தீனுக்கு என்னை அவர் என்ன செய்வார்? தப்புவிப்பார். 36 ஆண்டுகள் எத்தனை சிங்கத்தை நம்ம பார்த்துருக்குறோம், எத்தனை கரடியை நம்ம பார்த்துருக்குறோம், எத்தனை போராட்டங்களை நம்ம மேற்கொண்டு வந்திருக்கிறோம். இத்தனைக்கும் தப்புவித்த தேவன் இன்னைக்கு இருக்கிற பிரச்சனைகளுக்கும் அவர் தப்புவிக்க யாராக இருக்கிறாரு? வல்லவராக இருக்கிறார். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. ஒரு அருமையான தேவனுடைய ஊழியக்காரர் சொன்ன ஒரு சாட்சியை நான் நினைவுபடுத்துகிறேன். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது போராட்டம் உள்ள வாழ்க்கை தான் கிறிஸ்தவம். எந்த ஊழியக்காரன் எனக்கு பிரச்சனையே இல்லைன்னு சொல்கிறானோ அவனை குறித்து பிசாசுக்கு பயமே கிடையாது. ஏன்னா பிரச்சனையே இல்லாதவனை பிசாசு ஒன்றுமே செய்யாது. ஏன்னா அவனால் எந்த பாதிப்பு இல்லைன்னா எப்படி பிசாசு பிரச்சனை கொடுக்கும்? அவனால் எந்த ஆத்ம ஆதாயம் இல்லை, அவனால் எந்த பாதாளத்துக்கு சேக்கு கிடையாது, பாதாளத்துக்கு பாதிப்பு கிடையாதுன்னா பிசாசு அவனை ஒன்றுமே செய்யாது. இவனால் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கான், அவனை விட்டுறான்ட்டுரும். யாரால பாதாளம் பாதிக்கப்படுதோ, யாரால பரலோகம் நிரம்புகிறதோ, யார் பிசாசுக்கு சத்துருவாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு விரோதமாய் அவனை எப்பொழுதுமே பிரச்சனையை கொண்டு வந்துக்கிட்டே தான் இருப்பேன். அந்த வகையில் பார்க்குறப்ப நம்மளை வந்திருக்கிற பிரச்சனையெல்லாம் நம்ம கர்த்தரோடு இருக்கிறதுக்கு அடையாளம். கைத்தட்டி கர்த்தர். அப்போ பிரச்சனை வந்தால் கர்த்தரோடு நம்ம இருக்கிறோம்னு அர்த்தம். போராட்டம் வந்தால் கர்த்தரோடு நம்ம இருக்கிறோம்னு அர்த்தம். பிசாசு எழும்புறான்னா நம்ம கர்த்தரோடு இருக்கிறதுனால தானே எழும்புறேன், அதனால தானே நமக்கு ஸ்ட்ரகிள்கள் வருது. அதனால் நம்ம சோர்ந்து போயிடக்கூடாது. நம்ம சொல்லணும், எனக்காக அவர் எல்லாவற்றையும் செய்வார். கடல் கொந்தளிச்சா தாங்க கடலை அமர்த்துவார். வியாதி வந்தால் தாங்க வியாதியை சுகமாக்குவார். இன்னும் பாருங்க, பிசாசு பிடிச்சி கல்லறையில் உட்கார்ந்து தான் அவனை சுகமாக்க முடியும். அப்போ பிரச்சனை தான் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை ருசிக்கிறதுக்கு வழியாக இருக்கிறது. அருமையானவர்களே, இங்கே பாருங்க, வேதம் சொல்லுகிறது, ரட்சிப்பு மட்டும் நம்மளால் உண்டானதல்ல. எந்த மனுஷனையும் நம்மளால் ரட்சிக்க முடியாது. ரட்சிப்பு ஒன்று மட்டும் பரலோகம் செய்தால் ஒழிய, தேவன் செய்தால் ஒழிய, கர்த்தர் செய்தால் ஒழிய அது ஒரு நாளும் ஒருத்தருக்குள்ளே உண்டாகாது. ஏன்னா லீதியாளுடைய இருதயத்தை கர்த்தர் திறந்தாரா. கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. இங்கு வேதம் சொல்லுகிறது, இது உங்களால் உண்டானது அல்ல, ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரிகைகளினாலே உண்டானது அல்ல. நான் நல்லா ஜெபிக்கிறதுனால 10 பேர் ரட்சிக்கப்பட்டுருவாங்கன்னா, அப்போ ஒவ்வொரு முறையும் நம்ம ஜெபிக்கிற 10 பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கணும்ல. அப்போ இது கிரியினால் வராது. நம்ம ஜெபம் பண்ண வேண்டியது நம்முடைய கடமை. ஆனால் கிரியை செய்கிறவர் கர்த்தர் மட்டும்தான். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி. அதை நம்ம மறந்துடவே கூடாது. எப்பொழுதுமே ரட்சிப்பு கர்த்தருடையது. நம்ம பண்ணுறது ஜெபம், கிரியை செய்கிறவர் கர்த்தர். அப்போ நம்ம பெற்றோர்கள் ரட்சிக்கப்பட என்ன பண்ணணும்? ஜெபந்தான் பண்ணணும். ஆண்டவரே, நான் ஜெபிக்கிறேன், உங்கள் இரக்கம் அவர்களை தொடணும், உங்கள் தயவு அவர்களை தொடணும், உங்கள் இரக்கத்தினால அவர்கள் ரட்சிப்பின் பாத்திரத்துக்குள்ளே பங்கு பெறணும். இன்னைக்கு பாருங்கள், அருமையான பிரதர்லாம் வெளி இடத்துல இருந்து வந்திருக்கிறார். அவர்லாம் ரட்சிக்கப்பட்டு வர்றாருன்னா தேவன் அவர் மேலே வச்ச இறக்கம். கைத்தட்டி கருத்திருக்கேன். இன்னைக்கு கிறிஸ்தவ மார்க்கத்தில் பிறந்தே இயேசுவை அறியாமல் இருக்கிறாங்க. ஆனால் வேறு இடத்துல இருந்து இயேசுதான் தெய்வம் என்று சொல்லி இவங்க திஷ்டாந்திரப்படுத்தி வந்து உட்கார்ந்துருக்கிறாங்கன்னா இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு கிரேஸ். அவங்க சில காரியத்தையும் கர்த்தர் மறைக்க பண்ணி அது தவறு என்பதை காண்பித்து அவர்கள் இந்த நாளில் ஜீவனுள்ள தேவனை ஏற்றுக்கொண்டு வந்து உட்கார்ந்துருக்காங்கன்னா தேவன் அவர்களுக்கு எவ்வளோ பக்கத்துணையாக இருக்கிறார் பார், எவ்வளோ அனுசாரியாக இருக்கிறார். இதுதாங்க கிருபை.
இதுதான் கர்த்தர் உங்களுக்கு செய்திருக்கிற மிகப்பெரிய ஒரு காரியம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, யார் யார் வாழ்க்கையில் கர்த்தர் என்னென்ன செய்தார் என்பது சும்மா ரத்தின சுருக்கமாய் நான் வைத்து தேவனுடைய வார்த்தைகளை உங்களை அழைத்து செல்ல விரும்புகிறேன். 1 சாமுவேல் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 24வது வசனம் ஏற்கனவே பல முறை பேசின பகுதி தான். இருந்தாலும் இன்றைக்கும் அவைகளை நான் தேனிட்ட பணியாரம் போல உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். 1 சாமுவேல் 9:24 வாசிக்கலாமா? தேங்க்யூ வண்டர்ஃபுல் த ஹோலி ஸ்பிரிட். 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 24வது வசனம் வாசிமா. அப்பொழுது சமையற்காரர் ஒரு முன்னந்தொடையையும் அதனோடு இருந்ததையும் எடுத்து வந்து அதை சவுலுக்கு முன் வைத்தான். அப்பொழுது சாமுவேல், இதோ இது உனக்கென்று வைக்கப்பட்டது, இதை உனக்கு முன்பாக வைத்து சாப்பிடு. நான் ஜனங்களை விருந்துக்கு அழைத்தது முதல் இதுவரைக்கும் இது உனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது என்றான். அப்படியே சவுல் அன்றைய தினம் சாமுவேலோடு சாப்பிட்டான். பாருங்க, சவுல் வருவதற்கு ஒரு நாளைக்கு முன்னாடியே கர்த்தர் சாமுவேல்கிட்ட பேசுறாரு. நாளைக்கு நேரம் நான் ஒருவனை உன்னிடத்துல அனுப்புவேன், நாளைக்கு தான் வருவேன். ஆனால் இன்னைக்கே கர்த்தர் சொல்றாரு, நாளைக்கு நேரம் அவனுக்கு சிறப்பான ஒரு விருந்து எடுத்து வைக்கணுமா? என்ன தொடை எடுத்து வைக்கணுமா? முன்ன தொடையை எடுத்து, அவனுக்கு தான் அது, வேற யாருக்குமே அது கிடையாது. அப்போ கர்த்தர் சவுலுக்காக ஒரு முன்னன் தொடைய, ஒரு பெரிய அந்த மாம்சத்தில் ஒரு விசேஷித்த சிறப்பான ஒரு மாம்சத்தை எடுத்து அவனுக்குன்னு எடுத்து வைக்க சொல்றார். முன்னன் தொடையை எடுத்து. அப்போ இது வந்ததுக்கு பின்னாடி எடுத்து வைக்கல, வருவதற்கு முன்பாக எடுத்து வைத்தார். அப்போ உங்களுக்காகவும் கர்த்தர் அநேக முன்னந்தொடைகளை எடுத்து வச்சிருக்கார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? வேதம் சொல்லுது பாருங்க, சமுக்காலங்கள் விரிக்கப்பட்டு ரெடியாக ஒரு அறை ஆயத்தம் பண்ணப்பட்டு வச்சிருந்தார். அது இயேசுவுக்காகவே, அந்த ராபோஜனத்துக்காகவே அது ஆயத்தம் செய்யப்பட்டு ஏற்கனவே ஆல்ரெடி அது எப்படி இருக்குது? ரெடியாக இருக்குது. அது மாதிரி உங்களுக்குன்னு அற்புதங்கள் ரெடியாக இருக்குது. நீங்கள் போக வேண்டிய நேரத்தில் கரெக்டாக நீங்கள் போவீங்க, நடக்க வேண்டிய அற்புதம் உடனே நடக்கும். அந்த அற்புதத்தை கர்த்தர் உங்களுக்காக எடுத்து வைத்திருக்கிறார். இவன் வருவதற்கு ஒரு நாளைக்கு முன்னாடியே கர்த்தர் சொல்கிறாரு, நாளைக்கு நேரம் நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? அவனை உன்னிடத்தில் அனுப்புவேன், அவனுக்கு இந்த உணவை எடுத்து வை. அதே மாதிரி அவன் வந்து உட்கார்ந்த உடனே கர்த்தர் என்ன செய்றாரு? எடுத்து வைக்க சொல்கிறாரு. சாமுவேல், எடுத்து வைக்கப்படுகிறது, அது உனக்குக்காகவே வைக்கப்பட்டிருந்தது என்றான். வேற ஒருத்தருக்கு அது கிடைக்கவே கிடைக்காது. இது இவனுக்காகவே ஸ்பெஷலாக ப்ரிப்பேர் செய்யப்பட்ட, அவனுக்காகவே எடுத்து வைக்கப்பட்ட ஒரு உணவு. அது மாதிரி உங்களுக்குன்னு சில வரங்களை எடுத்து வச்சிருக்கிறார், சில வல்லமைகளை எடுத்து வச்சிருக்கிறார். உங்களுக்குன்னு சில தாளந்துகளை கர்த்தர் எடுத்து வைத்திருக்கிறார். உங்களுக்குன்னு சில விசேஷித்த கிஃப்ட் ஆஃப் அனாயிட்டிங்கை கர்த்தர் எடுத்து வைத்திருக்கிறார். அது எல்லாம் கர்த்தருடைய கரத்தில் வைக்கப்பட்டிருக்கு. அதை பெற்றுக்கொள்வதற்கு நம்ம ஆயத்தமாக இருக்கணும். இதைத்தான் தாவீது சொன்னார், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். இப்போ வர்றதுக்கு முதல் நாளே செஞ்சு வச்சுட்டார் பார். அவனுக்கு சாப்பாடு ரெடி. இப்போ அவன் கழுதை காணாம போச்சுன்ட்டு வந்துக்கிட்டு இருக்கேன். அவனுக்கு தெரியுமா நம்ம சாமுவேலை பார்க்க போகிறோம்னு? அவனுக்கு தெரியாது. சாமுவேல் கூட விருந்து சாப்பிட போகிறோம்னு அவனுக்கு தெரியாது. அந்த சாமுவேல் கையாலேயே ஒரு சிறப்பு விருந்த கர்த்தர் நமக்கு தருவார்னு அவனுக்கு தெரியாது. இது எல்லாமே கர்த்தருடைய திட்டம். கரெக்டாக கர்த்தர் நடத்திக்கிட்டே இருப்பார். அவருடைய கரத்துக்கு கீழே நம்ம நின்றுட்டோம்னா அவர் நம்மளை கூட்டிகிட்டு போகிற பாதைகள் பிரமிப்பாக இருக்கும், ஆச்சரியமாக இருக்கும், அதிசயமாக இருக்கும். அதை ஜீரணிக்கவே முடியாது, கிரகிக்கவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு அருமையான பாதையில் கர்த்தர் நம்மளை என்ன செய்வார்? நடத்துவார். அடுத்து பாருங்களே, ஆதியாகம புஸ்தகம் 37ஆம் அதிகாரத்தில் 3வது வசனம். ஒரு தகப்பன் என்ன செய்கிறாரு? அந்த தகப்பனுடைய இறுதியும் எப்படி இருக்குது? சகோதரருடைய இறுதியும் எப்படி இருக்குது? நம்மை ஆசீர்வதிக்கும் பொழுது கர்த்தருடைய இறுதியும் எப்படி இருக்குன்னு 3 விதமான காரியத்தை நம்ம இந்த இடத்துல பார்க்கலாம். ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கலாமா? தேங்க்யூ ஜீசஸ். வாசிமா. 37ஆம் அதிகாரம் 3வது வசனம். யோசேப்பு தனக்கு பிறந்ததினால் இஸ்ரவேல் தன் குமாரர் எல்லாரிலும் அவனை அதிகமாய் நேசித்து அவனுக்கு பலவர்ணமான அங்கியை செய்வித்தான். இது செஞ்சது யாரு? அப்பா யாக்கோப்பு செய்கிறாரு. தன் மகன் மேலே இருக்கிற பாசத்துக்கு அடையாளமாக, நேசத்துக்கு அடையாளமாக, அவன் மேலே வச்சிருக்கிற ஒரு உண்மையான பற்றுதலுக்கு அடையாளமாக, பல வருஷமாய் அவனுக்காக அவர் காத்திருந்து அவனை பெற்றெடுத்ததுனால, தான் ராகேலுக்கு அவன் பிறந்ததுனால, முதல் மனைவிக்கு நான் நேசித்த அந்த மனைவிக்கு முதல் அன்பு ராகேல் மேலே தானே செலுத்தினேன். அவளுக்கு பிறந்த மகனால அவனுக்குன்னு ஒரு அங்கி அவன் செய்தானா.
அவன் என்ன பண்ணானா, சகோதரர்களுடைய தவறுகள் எல்லாம் தகப்பன் இடத்துல சொல்லுவானா. 2வது வசனம் பாருங்க. யாக்கோப்பு சந்ததியின் வரலாறு. யோசேப்பு 17 வயதிலே தன் சகோதரரோடு ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். அந்த இளைஞன் பில்கால் சில்பால் என்னும் தன் தகப்பனுடைய மறுமணி ஆட்டியலின் குமாரரோடு இருந்து அவருடைய துன்மார்க்கத்தை தன் தகப்பனுக்கு, நம்ம அப்படி பண்ணுறாங்க ஆண்டவரே, இப்படி பண்ணுறாங்க ஆண்டவரே, எங்கள் ஊரில் இப்படி இருக்கு ஆண்டவரே, எங்கள் தேசம் இப்படி இருக்கு ஆண்டவரே. துன்மார்க்கத்தில் எங்கே சொல்கிறோம்? பரலோகத்துக்கு சொல்கிறோம். அப்போ அவங்களுக்கு பிடிக்குமா? ஆனால் தகப்பனுக்கு பிடிக்கும். தகப்பன் மகன் மேலே நேசம் வைக்கிறேன். பார், என் பிள்ளை கூட பிறந்த சகோதரருடைய துன்மார்க்கத்தில் என்கிட்ட சொல்லி திருத்த சொல்கிறானே, அவர்களை வகை தப்பி போகிறாங்களே, தப்பு பண்ணுறாங்களே, அதை சொல்லு. வந்து அப்பாட்ட சொல்கிறேன், அண்ணன் இப்படி பண்ணுறாரு, அந்த அண்ணன் இப்படி பண்ணுறாரு, இந்த அண்ணன் இப்படி பண்ணுறாரு, எப்பா சொல்லுங்கப்பா. நம்ம அப்படி தானே ஜெபிக்கிறோம். திறப்பில் நின்று ஜெபிக்கும் பொழுது என்ன சொல்லி ஜெபிக்கிறோம்? குடிக்கிறாங்க ஆண்டவரே, வெறிக்கிறாங்க ஆண்டவரே, விபச்சாரம் பண்ணுறாங்க ஆண்டவரே, வேசித்தனம் பண்ணுறாங்க ஆண்டவரே, கண் சுருகி போய் இருக்கிறாங்க ஆண்டவரே, போகிற இடம் தெரியாமல் போகிறாங்க ஆண்டவரே, மனமிறங்குங்கப்பா, அவங்கள எப்படியாவது தொடுங்கப்பா. அப்படி தானே ஜெபம் பண்ணுறோம். அதானே திறப்பின் வாசல் ஜெபம். இந்த ஜெபம் யாருக்கு பிடிக்கும்? கர்த்தருக்கு பிடிக்கும். ஏன்னா திறப்பில் நிற்க ஒரு மனிதனை தேடு. இதைத்தான் யோசிப்பு அந்த காலத்தில் செஞ்சார். என்ன தப்பு பண்ணாலும் ஓடி போய் அப்பாட்ட சொல்கிறான். ஏன்னா இவன் கேட்க முடியாது, இவன் இருக்கிறதுலே ஜூனியர், அவங்க எல்லாம் சீனியர், பெரிய ஆளுங்க, கிட்டத்தில் போக முடியாது. எல்லாம் பில்காலுக்கு முன்னாடியே பிள்ளைகள் பிறந்துருச்சு, சில்பாலுக்கு முன்னாடியே பிள்ளைகள் பிறந்துருச்சு, ராகேலுக்கு லேயாளுக்கு பிள்ளைகள் எல்லாம் முன்னாடியே பிறந்துருச்சு. இவன் ராகேலுடைய பிள்ளை தான் கடைசி, அதுக்கடுத்து பென்யமீன், அவ்வளோதான் முடியுது. இப்போ இந்த அன்னைக்கு செய்கிற தப்பை போய் இவன் கேட்க முடியாது, இவன் இருக்கிறதுலே சின்ன பையன். அப்போ யாருக்கிட்ட ஓடுவேன்? தன்னுடைய மனபாரத்தை யாருக்கிட்ட ஓடி சொல்கிறேன்? அப்பா கிட்ட ஓடி பகிர்ந்து கொள்கிறேன். அப்பா இப்படி அண்ணன் இப்படி பண்ணுறேன், ரூபா இப்படி பண்ணுறேன், யூதா இப்படி பண்ணுறேன். அது விசேஷமாக பில்கால் சில்கால் பிள்ளைகள் செய்கிறத பூரா போய் சொல்கிறானா. இதனால் அப்பா அதுக்கு அடுத்த வசனத்தில் பாருங்கள், அவனை அதிகமாய் நேசித்து அவனுக்கு பலவர்ணமான அங்கிகளை செய்வித்தான். 12 பேர் பிறந்து அதில் ஒருத்தனுக்கு தாங்க பலவர்ண அங்கி. அது ஸ்பெஷல் ட்ரெஸ், அது வாரிசு என்கிற அடையாளத்துக்கு உரிய ட்ரெஸ். 12ல் இவன் தான் பெஸ்ட் அப்படிங்கிறதுக்கு அடையாளம் தான் அந்த பலவர்ண அங்கி. அப்போ இருக்கிறது 12 பேர், ஆனால் ஒருத்தனுக்கு தான் பலவர்ண அங்கி. பிறந்தது 8 பேர், அதில் ஒருத்தனுக்கு தான் சிங்காசனம். அது யார்? தாவீது. மற்றவனுக்கெல்லாம் வெறும் இராணுவத்தில் தான் தலைவர். இராணுவத்தில் நீ ஒரு இராணுவ அதிபதியாக இருந்துட்டு போ, ஆனால் சிங்காசனத்துக்கு நீ போக முடியாது. அப்போ பார்த்தீங்களா, எங்கிருந்து? சிறையில் இருந்து சிங்காசனங்கிறது இவன் ஒருத்தன் தாங்க. சிறையில் போய் உட்காந்தவன் சிங்காசனத்துக்கு போனேன், ஆடு மேய்ச்சி சிங்காசனத்துக்கு போனேன். உங்களை உயர்த்துவதற்கு படிப்பு தேவையில்லை, உங்களுக்கு உயர்த்துவதற்கு ரெக்கமெண்டேஷன் தேவையில்லை, உங்களுக்கு உயர்த்துவதற்கு வேறு எந்த அபியாசமும் தேவையில்லை. நீங்கள் எப்படி ரூபம் உள்ளவர்களாக இருந்தாலும் கர்த்தருடைய கண்ணில் மட்டும் உங்களுக்கு கிருபை கிடைச்சிட்டா உங்களை கர்த்தர் உயரத்தில் கொண்டு போய் உட்கார வச்சுருவார். கைத்தட்டி கர்த்தர் அவரை மட்டும் பிடிச்சுக்கோங்க. அவர் ரூபத்தை மாற்றக்கூடியவர். உங்களுக்கு ரூபத்தை அவர் தான் உருவாக்கினவர். உங்களை ஒரு நாளில் ரூபதியாய் அவரால் மாற்ற முடியும். ஒரு நாளில் உங்களை அத்தாரிட்டி பர்சனாய் அவர்களால் மாற்ற முடியும். எலியா எங்கே படித்தார்? எலிசா எங்கே படித்தார்? பேதுரு எங்கே படித்தார்? வேதத்தில் இருக்கிற பரிசுத்தவான்கள் எல்லாம் என்ன படிச்சிருக்காங்க? எந்த டிகிரி வாங்கியிருக்கிறாங்க? ஒன்றுமே கிடையாது. ஆனால் அவங்க நிழலுக்காக ஜனங்கள் இயங்கினார், அவர்களுடைய வஸ்திரத்திற்காக ஜனங்கள் இயங்கினார். அவர்கள் பிலிப்பு பட்டணத்துக்கு போகிறாரு, சமரியா பட்டணமே குலுங்கினது என்று வசனம் சொல்லுது. அப்போ கர்த்தருடைய ஊழியத்திற்கு படிப்பு வைத்து வேலை அல்ல, உன்னுடைய திறமையை வைத்து வேலை அல்ல, ஜெபத்தை வச்சு தான் வேலை, உன்னுடைய தாழ்மையை வச்சு தான் வேலை, உன்னுடைய அர்ப்பணிப்பை வச்சு தான் வேலை, உன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கிற தியாகத்தை வச்சு தான் கர்த்தர் உன்னை பயன்படுத்த போகிறாரு. அப்போ அருமையானவர்களே, அப்போ செய்வித்தான் அப்படின்னா தன்னிடத்தில் அவனே செஞ்சிருக்கலாம், அல்லது தன்னிடத்தில் இருக்கக்கூடிய நல்ல சித்திரக்காரர்களை வைத்து நல்ல உடை செய்யக்கூடிய வச்சு தன்னுடைய மகனை மனசில் நினச்சி அந்த மகனுக்காக ஒரு நல்ல பல வர்ணம், அதில் எல்லா கலரும் இருக்கு, எல்லா கலர் இருக்கிற ஒரு ட்ரெஸ். அது எதை காண்பிக்கிறது? வாரிசு, அதிகாரம் உள்ளவன், ஆளுநர், இருக்கிறதுல இவன் தான் பெஸ்ட்டு. அப்படி ஒரு நல்ல குவாலிஃபைடான ஒரு ட்ரெஸ்ஸை யாக்கோப்பு தன் மகனுக்கு செஞ்சு போட்டானான். அது மாதிரி கர்த்தர் உங்களுக்குன்னு ஸ்பெஷலாக செஞ்சு வச்சுருக்காரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்கள் எதிர்காலம் எப்படி இருக்குங்கிறத கர்த்தர் திட்டம் பண்ணி இருக்கிறார். அவருடைய கரத்தில் நீங்கள் இசைவினைப்பாக இருந்தாலே போதும், உங்களை ஏற்ற நேரில் உயர்த்துவார். உங்களுக்குன்னு முன்னந்தோட ரெடியாக இருக்குது, உங்களுக்குன்னு சமுக்கால விரிக்கப்பட்டதெல்லாம் ரெடியாக இருக்குது, உங்களுக்குன்னு கட்டப்பட்டிருக்கிற கழுதைகள் ரெடியாக இருக்குது. கர்த்தர் எல்லாவற்றையும் உங்களுக்காக வைத்திருக்கிறார். அவர் தான் உனக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர். நீ அவர் கரத்தில் அமைதியாக இருந்தாலே போதும். பாருங்களேன்,
இவ சாயந்தரம் நேரத்தில் தண்ணி எடுக்க வர்றா, அவளுக்கு தெரியுமா ஒட்டகம் வருது, அதில் என்ன வருது, அணிகலன்கள் வருது தெரியுமா, நம்மளை மாப்பிள்ளை பார்க்க வர்றாங்கன்னு தெரியுமா? ஒரு வேளை தெரிஞ்சிருந்தா அவள் தண்ணி எடுக்க போயிருப்பாளா? அவள் ட்ரெஸ் பண்ணி சிங்காரிச்சுக்கிட்டு உட்காந்துல இருந்திருப்பாள். அவள் அன்னைக்கு எந்த கோலத்தில் போனாலும் கோலத்தெல்லாம் பார்க்கலங்க, தாழ்மையை கர்த்தர் பார்த்தார். கைத்தட்டிக்கு அர்ப்பணிப்பை கர்த்தர். உன் கோலத்தை பார்த்து கல்யாணம் நடக்காது. நீ நல்ல ட்ரெஸ் பண்ண அதுக்கு அப்படியே இல்லை, நீ நல்ல ஜெபம் பண்ண, நல்ல ஆண்டவருடைய பாத்துல விழுந்து கடை, நீ கர்த்தருடைய சமூகத்தில் விழுந்து சாஷ்டாகமாக கடை, உன்னை குணசாலி என்பதை கர்த்தர் உலகம் பூரா விளங்க பண்ணுவார். அல்லேலூயா. இவன் விடிய விடிய பல நாட்கள் அந்த அங்கியை செய்து அவனுக்கு போட்டு வச்சான். ஆனால் அண்ணன் தம்பியெல்லாம் என்ன பண்ண தெரியுமா? அந்த அங்கியை பாருங்க, வேதத்தில் 37ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். இவர் 3ஆவது வசனத்தில் போடுறாரு. 23ஆம் வசனத்தில் இவங்க என்ன பண்ணுறாங்க பாரு. யோசேப்பு தன் சகோதரத்தில் சேர்ந்த பொழுது யோசேப்பு உடுத்தி கொண்டிருந்த பலவர்ண அங்கியை அவர்கள் 3ஆவது வசனத்தில் போட்டு 23ஆவது வசனத்தில் கழட்டி விட்டான். 20 வசனத்துக்குள்ள அவன் போட்ட வஸ்திரத்தை இவங்களால ஏற்றுக்கவே முடியல. வர்றா, எல்லாத்துக்கும் ஒரு அப்பா தானே, எங்கள் அப்பா தானே யாக்கோப்பு, இவனுக்கு அந்த அப்பா தானே யாக்கோப்பு, எனக்கு கொடுக்காத ஒரு வஸ்திரத்தை இவனுக்கு போட்டால் நான் விட்டுருவேனா அப்படின்னு என்ன பண்ணிவிட்டேன், எல்லா பயிலும் சேர்ந்து உரிச்சு எடுத்துட்டேன். பாருங்கள், இதாங்க கூட பிறந்தவன். நீ நல்லா இருந்தால் ஒருத்தனுக்குமே பிடிக்காது. நீ கொஞ்சம் நல்லா இருந்தேன்னு வச்சுக்க, உன் மேலே என்ன. வேதத்தில் நிறைய பேர் போராமையை நம்ம வேதத்தில் பார்க்குறோம். காயின் ஆபேல் பார்க்குறோம். ஒருத்தனுக்கு ஒருத்தன் எவ்வளவு. ஆபேல் முதல் தரத்தை கர்த்தருக்கு கொண்டு வந்தானா, காயின்னு முதல் தரத்தை கொண்டு வந்திருந்தானா நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ என்று கர்த்தர் சொல்லுவாரா? அப்போ அவன் நன்மை செய்யலை, அதனால தான் சொன்னார். பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும்னு அவனுக்கு தான் கர்த்தர் சொன்னார். ஆனால் ஆபேலோ முதல் தரமானதை கொண்டு கர்த்தருக்குன்னு கொண்டு வரும் பொழுதே முதல் பெஸ்ட் எடுக்கிறாங்க. நாமும் கர்த்தருக்கு எதை கொண்டு வந்தாலும் பெஸ்ட்டை கொண்டு வாங்க. ஆண்டவருக்குன்னு நீங்கள் கொடுக்கும் பொழுது அதில் குவாலிட்டி கொஞ்சம் கூட குறையக்கூடாது. இருக்கிறதுலே நல்ல பிராண்டானதை எடுக்கணும். கூணு, கூருடு, கலலை, இன்னும் நிறைய பட்டியல் லேவியரை வந்து தயவுசெய்து படிங்க. நைட்டில் உட்காந்து படிச்சிங்கன்னா அதில் இருக்குது. இதெல்லாம் கர்த்தருக்கு கொண்டு வராதிங்க. அருவருப்பு, இதெல்லாம் கர்த்தருடைய சமூகத்துக்கு செல்லாது. நம்மளே குருடுன்னு சொன்னதை கர்த்தரிடத்தில் கொண்டு வந்து கொடுத்தா எப்படியாரு? ஆண்டவர் அதை ஏற்றுக்கொள்வாரா? நேர்த்தியானதை கொடுங்க, சிறப்பானதை கொடுங்க, முதல் தரத்தை கொடுங்க. அண்ணால் பாருங்க, முதல் சத்துவத்தை கொண்டு வந்தாள். ஆண்டவருடைய சாலயத்தில் கொண்டு வந்து வைத்துட்டு திரும்பி பார்க்காமல் போனாள். ஒருவேளை அவளுக்கு திரும்பி பார்த்துருந்து மனசை நான் மாற்றிருந்தான்னா அவன் தீட்டு ஓடி இருப்பாள்ல. 1 வருஷத்துக்கு ஒராட்டம் தான் வந்தான். இடையில அவள் வரவே இல்லை. ஏன்னா மனசு மாறிடுவோம்னான்னு சொல்லி மனசை கெட்டி ஆக்கிக்கிட்டு அங்கே இருக்கிறான். யோசித்து பாருங்க, ஏலி சாப்பாடு கொடுத்தானா, குளிப்பாட்டினானா, ஏலி அவளை எப்படி பார்த்துக்கிட்டேன் நினச்சி பார்த்துருந்தா அவள் மனசு இலக்கு அடைஞ்சிருக்கும்ல. ஆனால் கல்லாக்கிக்கிட்டான். கர்த்தர் என் பிள்ளையை பார்த்துக்குவார், நான் அவருக்கு தான் கேட்டேன், அவர்கிட்டே நான் ஒப்பு கொடுத்துட்டேன், நான் ஏலியை நம்பி கொடுக்கல, பரலோகத்தை நம்பி கொடுத்துருக்கிறேன்னு சொல்லி அவன் மனசை கட்டிப்படுத்தி பரலோகத்தை நம்பி விட்டுட்டான். இங்கே பாருங்களேன், அழகா வேதம் சொல்லுது, அப்பா உடுத்துறாரு, அண்ணன் தம்பி கழட்டி விட்டேன். எவ்வளோ வருத்தப்பட்டிருப்பேன் பாரு. 11ஆவது பிறந்தது இவந்தப்பா. ஆண்டவர் தான் இவனை பிறக்கப்படுறாரு. லேயாளுக்கு உடனே 6 பையங்க, ஒரு பொண்ணு. பில்காலுக்கு 2, சில்பாலுக்கு 2, கடைசியில் தான் ராகேலுக்கு வருது. அப்போதான் இவன் பிறக்கிறேன். அண்ணன் தம்பி ஊரை உருவிட்டான் பாருங்க. ரொம்ப வருத்தமாக இருக்கு. அப்பா போட்டு விடுறாரு, அண்ணன் தம்பி உருவுறேன். இப்போ வஸ்திரமே இல்லைங்க. அவன் அரமேனியா வித்துடுறாங்க குழியில் போட்டு. அதுக்கடுத்து காட்டுக்குள்ளே வஸ்திரத்தை உருவிட்டா அவனுக்கு என்ன வஸ்திரம் இருக்கும்? யார் வஸ்திரம் அவனுக்கு கொடுத்தா? அப்படியே தான் மேனியோட. அவன் என்ன சொல்கிறான், சட்டை இல்லாத மேனியோட தான் எகிப்திற்கு போனேன். அப்படி தான் அங்கே போய் அவன் என்ன கொடுத்துருப்பேன், அடிமை ஆடை கொடுத்துருப்பேன். அங்கே போய் எத்தனையோ வருஷம் ஜெயிலில் இருக்கிறேன். எத்தனை கனவுகள், எத்தனை எண்ணங்கள், எத்தனை ஆசைகள் எல்லாம் சிதைந்து போச்சு. அவன் நினச்சிருப்பான்ல, ஆண்டவர் எனக்கு சொப்பனம் கொடுத்தார், ஆண்டவர் எனக்கு தரிசனம் கொடுத்தார், சூரியனும் சந்திரனும் நட்சத்திரங்கள்லாம் விழுகிறத எனக்கு காண்பித்தார், அரிக்கட்டுகள் எல்லாம் எனக்கு விழுகிறத காண்பித்தார். ஆனால் என் வாழ்க்கையில் எல்லாமே புயலாக அடிக்குதே, மாற்றி மாற்றி வேதனையாக வருதே. ஒரு குற்றத்தின் மேலே ஒரு குற்றம், ஒரு அபாண்டத்தின் மேலே ஒரு அபாண்டம், பிரச்சனை மேலே பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கே, என்ன செய்யறது? கடைசியில் வசனம் சொல்லுது பாருங்கள், அவனுக்கு என்ன பண்ணாராம் கர்த்தர். வசனத்தை வாசிங்க. 41ஆம் அதிகாரம் 42வது வசனம். பார்வோன் தன் கையில் போட்டிருந்த
தன் முத்திரை மோதிரத்தை கலற்றி அதை யோசேப்பின் கையிலே போட்டு கைதட்டன். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வார்த்தை, மெல்லிய வஸ்திரம். இந்த வார்த்தை ரொம்ப கிரேட் வேர்ட். இப்போ இவ்வளோ நாள் அவனுக்கு வஸ்திரமே கிடையாது. நல்லா கவனிங்க, அப்பா போட்டது பலவர்ணம், கலட்டினது அண்ணே. இப்போ தேவன் உயர்த்தும் பொழுது கொடுக்குறாரு பாருங்க, இது தேவன் கொடுக்குற வஸ்திரம். மெல்லிய அழகான சூப்பர் நேச்சுரலான ஒரு வஸ்திரத்தை அவன் உடம்புல போடுறார். இதுவரையும் வஸ்திரம் அடிமை வஸ்திரமாக இருந்தேன், இப்போ மெல்லிய வஸ்திரம்னா இருக்கலே இப்போ எகிப்துலேயே ரொம்ப டாப்பான ஒரு வஸ்திரம். ஏன்னா அவன் உயர்த்தப்பட்டிருக்கிற உயர்வு அப்படி. இப்போ எல்லா பேரும் அவனுக்கு கீழே தெண்டனிட்டு அதுக்கு அடுத்த வசனத்தில் வணங்கணும், அவனை 2ஆம் ரதத்தில் ஏற்றணும். அப்போ ஒரு ராஜா கொடுக்குற வஸ்திரம் எப்படி இருக்கும்? இதாங்க ஆயத்தம். இவனுக்குன்னு ஒரு வஸ்திரம் ரெடியாக இருக்குது. இப்போ தச்சாங்களா, ரெடியாக இருக்குதா? ஹலோ, என் கேள்விக்கு பதில் கரெக்டாக வரணும். தச்சிருந்தாங்களா, ரெடியாக இருந்துச்சா? யாருக்கோ தச்சது மாதிரி தச்சு வச்சுருந்தாங்க. இவன் போன உடனே அந்த வஸ்திரம் கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்ல ரெடியாக இருக்குதுங்க. உனக்கும் கர்த்தர் ரெடியாக வச்சுருப்பார். ரதம் ரெடி பண்ணினாங்களா, ரெடியாக இருந்துச்சா? ஹலோ, ரதம் ரெடியாக இருந்துச்சா, ரெடி பண்ணினாங்களா? ரெடியாக இருந்துச்சு. இவனுக்குன்னு ஒரு ரதம் அங்கே ரெடியாக இருந்துச்சு. கைத்தட்டி ஆண்டவர் எல்லாத்தையும் செய்து வச்சுருந்தார். இதில் இன்னொரு கிரேட் இருக்குது, அதை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். 45 வசனத்தை வாசிங்க. மேலும் பார்வோன் யோசேப்புக்கு சாம்நாத் பண்ணையா என்கிற பெயரை இட்டு, கைத்தட்டுங்க, ஓன் பட்டணத்து ஆசாரியனாகிய போத்திப்ராவின் குமாரத்தியாகிய ஆஸ்நாத்தை, கைத்தட்டுங்க, அவனுக்கு மனைவியாக, அடிமை தேசத்தில் இவனுக்கு மனைவி கிடைக்குதுங்க. அந்த மனைவி யார் தெரியுமா? ஓன் பட்டணத்து ஆசாரியனுடைய மகள். அந்த தேசத்தில் ஆசாரியனா இருக்கிற ஓன் பட்டணத்தில் இருக்கிற ஆசாரியனுடைய மகளை இவனுக்கு மனைவியாக கர்த்தர் கொடுத்தார். ஒரு பொண்ணை ரெடியாக அந்த தேசத்தில் கர்த்தர் பிறந்து வளர பண்ணி ரெடியாக அந்த பொண்ணு அவளுக்கு ஜெபிக்க தெரியுமா தெரியாத தெரியல. அவளை ஒரு நாளைக்கு பார்த்தா தான் கேட்கணும், ஏம்மா யோசேப்பு கிடைக்கணும்னு நீ எது ஜெபம் பண்ணியான். ஆனால் ஒருத்தி எதிர்பார்த்துக்கிட்டே எனக்குன்னு எவனோ ஒருத்தன் வருவான்னு சொல்லி அவள் காத்துக்கிட்டே இருக்கிறா. இவனுக்கு அந்த ஊரில் நினச்சி பாருங்க, அவன் ஒரு நாளாவது இந்த ஊரில் எனக்கு அவன் என்ன நினச்சிருப்பானா, எப்படியாவது வெளியில் போயிட்டா பரவாயில்லை, ஜெயிலில் இருந்து தப்பிச்சு நம்ம அண்ணன் தம்பிக்கிட்ட போய் சேர்ந்துட்டா பரவாயில்ல, அப்பா அம்மாட்ட போய் சேர்ந்துட்டா, இப்படி தான் நினச்சிருப்பேன். அவன் நிலை அதுதான் இருக்கும். ஆனால் அவன் நினச்சது ஒன்று, தேவன் செய்தது ஒன்று. அந்த தேசத்தில் அவனை மந்திரியாக, பிரதமராக, ஆளுநராக மாற்றி அந்த ஊர்லேயே இருக்கலே ஹை பிராண்ட் நல்ல டாப்பான ஒரு குடும்பத்தில் அவனுக்கு கர்த்தர் பொண்ணு கொடுத்தார். கைத்தட்டி கர்த்தர். இதெல்லாம் யார் செஞ்சது? யார்? யோசேப்புக்கு யாக்கோப்பு செஞ்சாரா, அல்லது ரூபன் செஞ்சானா, சிமியோன் செஞ்சானா, லேவி செஞ்சானா, காத்து யார் செஞ்சது? அண்ணன் தம்பி யாரு செஞ்சாங்களா? அப்பா அம்மா யாரு செஞ்சாங்களா? கர்த்தர் செஞ்சார். கைத்தட்டுங்க. அவனுக்கு மனைவி வேணும்னு கர்த்தருக்கு தெரியும், அவனுக்கு வஸ்திரம் வேணும்னு கர்த்தருக்கு தெரியும், அவனை உயர்த்தணும்னு கர்த்தருக்கு தெரியும், அவனை டாப்பா கொண்டு போகணும்னு கர்த்தருக்கு தெரியும். அதின் காலத்தில், பக்கத்தில் சொல்லுங்க, அதின் காலத்தில் எல்லாவற்றையும் எப்படி செய்வாரா? நேர்த்தியாக செய்வார். அமைதியாயிரு, அமைதல் உள்ள ஜீவனம். கர்த்தர் கூட்டிட்டு போற பாதை ஆச்சரியமா இருக்கும். உனக்கு ஒரு பொண்ணு வேணும்னு கர்த்தருக்கு தெரியும், உனக்கு ஒரு ஆண் புத்திரன் வேணும்னு கர்த்தருக்கு தெரியும், உனக்கு ஒரு வீடு வேணும்னு கர்த்தருக்கு தெரியும், உனக்கு உணவு தேவைன்னு கர்த்தருக்கு தெரியும், உனக்கு தண்ணீர் தேவைன்னு கர்த்தருக்கு தெரியும், உனக்கு தூக்கம் தேவைன்னு கர்த்தருக்கு தெரியும், உன் ஆவிக்கு அமைதல் தேவைன்னு கர்த்தருக்கு தெரியும். அவர் ஒன்று தெரியாதவர் கிடையாது. வேதம் சொல்லுது, தாளாட்டு வாரம், உங்களை முழங்காலில் வைத்து தாளாட்டு வாரம். தாயை போல அவர் உங்களை தேற்றுவாராம், தகப்பனை போல அவர் உங்களை அரவணைப்பாராம். தாய் மறந்தாலும் நான் உங்களை என்ன செய்ய மாட்டேன், மறக்கவே மாட்டேன். கைத்தட்டி. இதெல்லாம் பாருங்க, கர்த்தர் தாங்க நமக்கு. எல்லா பக்கத்தும் சுற்றி வந்தீங்கன்னா கடைசியில் ஒன்று தான் சொல்ல முடியும், மனிதர்கள் மறப்பார்கள், கர்த்தர் ஒரு நாள் நம்மளை மறக்க மாட்டார். அவர் நம் நினைவாகவே இருக்கிறவர், நம்முடைய உணர்வாகவே இருக்கிறவர். அதனால சொல்றாரு, இஸ்ரவேலே நீ என்னால் மறக்கப்படுவதே கிடையாது, இஸ்ரவேலே உன்னில் நான் மகிமைப்படுவேன். இஸ்ரவேலே, யாக்கோபே, நான் எப்படி உன்னை மறப்பேன், எப்படி உன்னை என்னால் மறக்க முடியும்? எப்ராஹிமே, நான் உன்னை எப்படி மறப்பேன்? எழுதுறார். உனக்கு விரோதமாய் பேசினது முதல் கொண்டு உன்னையே நான் நினச்சிக்கிட்டு இருக்கிறேன். அப்போ தேவன் எப்படிப்பட்ட நினைப்புள்ளவர் பார். இப்போ நாமுமே நம்முடைய பிள்ளைகளை நினச்சிக்கிட்டே இருப்போம். நம்முடைய நினைச்சில் ஏதாவது திடீர்னு ஒரு எண்ணம் வந்தால் நம்ம உடனே நம்ம பிள்ளைகளோட தொடர்பு கொள்வோம். என்ன, நம்ம பிள்ளை பற்றி உணர்வு வருதே. அப்போ நமக்குள்ளேயே நம்முடைய பிள்ளைகளை குறித்து உணர்வு வந்த உடனே அவங்களோட தொடர்பு கொள்ளும் பொழுது
பரலோக தேவனும் நம்முடைய நினைவாகவே அவர் இருக்கிற தேவன். அதை மறந்துடாத. உனக்காக யாவையும் அவர் செய்துட்டார். இன்னும் உனக்காக என்ன செய்திருக்கிறார்? அவனை யோசேப்புக்கு அங்கியை போட்டார், ஒருத்தன் கலட்டுனேன், ஆனால் கர்த்தர் மீண்டும் கொடுத்தாரு, அழகான அங்கி கொடுத்தார். அதுக்கப்புறம் கலட்டவே இல்லைங்க. அவன் சாகிற வரையும் அவன் அழகழகான வஸ்திரங்களை உடுத்தினான். அந்த தேசத்திலே அவன் சீமானாக இருந்தான். அவனுக்கு நல்ல மனைவி கொடுத்தார், எப்ராஹிமை கொடுத்தார், மனேசையை கொடுத்தார். அவன் ஏற்றப்பட்ட அந்த உயர்விலிருந்து அவன் கடைசி வரை இறங்கலை. அவன் ஜீவன் போகிற வரையுமே அவன் எகிப்து தேசத்தில் முதன்மையான இடத்துல தான் கர்த்தர் அவனை வைத்திருந்தார். கைத்தட்டி கர்த்தருக்கு. அதனால தேவனுடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு வேதனையே கூட்டார். கர்த்தர் ஒரு பதவி கொடுத்தாருன்னா அந்த பதவி காலமெல்லாம் இருக்குங்க. யாருமே அந்த பதவியை பிடுங்க முடியாது. தாவீதை அரசனாக்கினார், யாராவது பிடுங்க முடிஞ்சா? யோசேப்பை ஆளுநராய் மாற்றினார், யாராவது அதை பிடுங்க முடிஞ்சா? முடியவே முடியாது. அப்போஸ்தலனாகிய பேதுருவை அப்போஸ்தலனாய் கர்த்தர் மாற்றினார், அதை யாராவது பிடுங்க முடிஞ்சிச்சா? பவுலை இந்து தேசம் முதல் எத்தியோப்பியா தேசம் வரையும் எப்படி 127 நாடுகளுக்கு ஆகாஸ்வேர் ராஜா இருந்தாரோ, அதுபோல எருசலேம் முதல் எத்தியோப்பியா தேசம் வரையும் பூரணமாய் கர்த்தருடைய வார்த்தையை பவுல் பிரசங்கித்தானா. அவன் பிரசங்கத்தை யாராலையுமே தடுக்க முடியல. கர்த்தர் அவனை புறஜாதிகளுக்கு அப்போஸ்தலனாய் வைத்திருந்தார். அப்போ இன்னும் பாருங்களேன், இங்கே வஸ்திரம் கொடுத்தாரு, மனைவி கொடுத்தாரு. அவனுக்கு மனைவி தேவைங்கிறது கர்த்தருக்கு தெரிஞ்சிச்சு. இங்கே இருக்கிற நிறைய பிள்ளைகள் எனக்கு எதிர்காலம் அமையுமா? கட்டாயம் அமையும். உங்களுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையை வச்சிருக்கிறார். ஜோதிமணி, உனக்கு ஒரு வாழ்க்கை இருக்குது, இந்த பக்கம் இருக்கிற தம்பிக்கு வாழ்க்கை இருக்குது, இங்கே இருக்கிற எல்லா பிள்ளைகளும் முன்னாடி ரெகுலராக என் கூட பிரயாணம் பண்ணுற பிள்ளைகளுக்கு வாழ்க்கை இருக்குது. நிச்சயமாக உங்களுக்குன்னு ஒரு மனவாளனை வைத்திருக்கிறார். கைத்தட்டிக்கு அவசரப்படாதே, காத்திரு, பொறுத்திரு. அநேக நாட்களுக்கு காத்திருந்தாலும் முடிவில் மகிமையை நீங்கள் பார்ப்பீங்க. ஆண்டவர் இடத்துல காத்திரு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். வேதத்தில் அழகான காரியங்களை கர்த்தர் செய்திருக்கிறார். இப்போ ஆசனாத்தை கொடுத்தாரு, மெல்லிய வஸ்திரத்தை கொடுத்தாரு, 2ஆம் ரதத்தை கொடுத்தாரு, மோதிரத்தையே கழட்டி கொடுத்துட்டார். அதிகாரங்கிற அந்த சீல் கொடுத்துட்டார். அவ்வளோதான். இவன் என்ன எழுதி வேணாலும் சீல் வைக்கலாம். அங்கே ஆமான் எப்படி வச்சேன்? அழிக்க சொல்லி ஒரு சீல் வச்சேன். மொர்தெக்காய் அதே இதை காப்பாற்றும்படி ஒரு சீலை வச்சேன். இப்போ இந்த அதிகாரம், எகிப்தினுடைய சகல அதிகாரமும் இவன் கையில் வந்துருச்சு. ஒரு சீல் தாங்க, அந்த சீல் தான் பவர்ஃபுல் சீல். என்ன வேணாலும் எழுதிட்டு அதில் அப்படி வச்சா முடிஞ்சு போச்சு. அது அப்படியே நடக்கணும். ஏன்னா அதை மாற்ற யாருக்குமே அதிகாரம் கிடையாது. அந்த சீல் இப்போ இவன் கையில் வந்திருக்கு. அவ்வளோ பெரிய போஸ்டை ஆண்டவர் அவனுக்குன்னு முன்கூட்டி ரெடி பண்ணி வைத்திருந்தார். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. அடுத்து பாருங்களே, 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 6வது வசனம். அவன் விழித்து பார்க்கிற பொழுது இதோ தழலிலே சுடப்பட்ட அடையையும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரும் அவன் தலைமாட்டில் இருந்தது. அப்பொழுது அவன் புசித்து குடித்து திரும்ப படுத்து கொண்டான். கர்த்தருடைய தூதன் திரும்ப 2ஆம் தரம் அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருத்து போஜனம் பண்ணும், நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றான். இங்கு ஒரு எலியா என்கிற தீர்க்கதரிசியை பார்க்குறோம். ஊழியமெல்லாம் செய்து முடிச்சுட்டு எசபேல் என்று சொல்லப்பட்ட ஒரு ஆகாப்புடைய மனைவிக்கினுடைய வார்த்தைக்கு பயந்து இவன் ஓடி போய் ஒரு குகையில் போய் படுத்துக்கிட்டு போதும் என் ஆத்மாவை எடுத்துக்க. இன்றைக்கி நாமும் 10 வருஷம் 20 வருஷம் பிரயாணம் பண்ணிட்டு சின்ன பிரச்சனையில் போய் படுத்துக்கிறது. ஏப்பா பட் நாளாக ஓடிட்டேன், இனிமேலாம் என்னால் ஓட முடியாது. இனிமேல் நீ தான் ஓடுற மாதிரி. இந்த வார்த்தையை சென்சார் பண்ணுங்க. நீங்கள் ஓடலை, ஓட பண்ணுகிறவர் ஒருத்தர் இருக்கிறார். கைத்தட்டி கர்த்தர். நான் இனிமேல் நடக்க முடியாது, நான் இனிமேல் ஜெபிக்க முடியாது, நான் இனிமேல் ஜெயமாக வாழ முடியாது, நான் இனிமேல் பரிசுத்தமாக இருக்க முடியாது. என்னமோ நீ தான் பரிசுத்தத்தை காத்துக்கிட்ட மாதிரி. உன்னை பரிசுத்தப்படுத்துகிறவர் கர்த்தர். கைத்தட்டி, நானே உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். ரட்சிப்பு கர்த்தருடையது, கிருபை கர்த்தருடையது, எல்லாமே கர்த்தருடையது. அவர் உனக்கு கொடுத்ததுனால இந்த 10 வருஷம் ஓடி இருக்கிற, 15 வருஷம் ஓடி இருக்கிற. கர்த்தருடைய கிருபையினால 36 வருஷம் நான் ஓடி இருக்கிறேன்னா நானா ஓடுனேன்? நான் நேற்றைய நாளில் உட்காந்து இங்கே ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். காலையிலே வந்துட்டேன். உட்காந்து ஜெபிக்கும் பொழுது எனக்கு சில நினைவுகளில் ஆண்டவர் பேச ஆரம்பித்தார். இதெல்லாம் உன்னால் வந்துச்சா என்னால் வந்துச்சா? எல்லாம் உங்களால் தான் வந்துச்சு. இங்கே வர்ற ஆத்துமாக்கள்லாம் உன்னால் வந்துச்சா என்னால் வந்துச்சா? உம்மால் தான் ஆண்டவர். நான் நின்னா ஒரு ஆள் கூட உட்காராது. ஒரு ஆளை என்னால் உட்கார வைக்க முடியாது. உட்கார வைக்க முடியுமா? யாராவது நம்ம பேச்ச கேட்பாங்களா? கர்த்தர் கூட இருக்கிறதுனால கேட்குறீங்க. கர்த்தர் என் கூட இருக்கிறதுனால தான் நீங்கள் உட்காந்துருக்கிறீங்க. அவர் இல்லைன்னா என் பேச்சை எப்படி கேட்பாங்க? அப்போ இங்கே நடக்கிற அத்தனைக்கும் காரணமே கர்த்தர் தான். ஆலயம் கட்டினது அவரால் தான். இந்த நாள் இவ்வளவு பெரிய ஊழியங்களை செய்து முடித்து எல்லாமே அவரால் தான் வந்துச்சு. அப்போ ஒன்றால் என்ன வந்துச்சு?
என்னால் எதுவுமே இல்லை ஆண்டவரே, நான் சாதாரண ஒரு மனுஷன், என்னால் முடிஞ்சது உட்காந்துருக்கிறேன், ஜெபம் பண்ணுறேன், ஆமேன்னு போடுறேன், இங்கிட்ட அங்கிட்ட அங்கிட்ட இங்கிட்ட நான் சுற்றிக்கிட்டு அலையிறேன், இவ்வளோதான் என்னால் முடியும், மித்த காரியம் பூரா உம்மால தான் முடியும். ஏசபேலுக்கு பயந்து இவன் ஓடி போய் படுத்துக்கிட்டு சொல்கிறேன், என் ஆத்துமாவை எடுத்துக்க. இன்னைக்கு எத்தனை பேர் இப்படி இருக்கிறீங்க? 4வது வசனம் பாருங்க. அவன் வனாந்தரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூரச்செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கலும் நல்லவனன்னு சொல்லி ஒரு சூரச்செடியின் கீழ் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான். அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருத்து போஜனம் பண்ணும் என்றான். இப்போ பாருங்களே, கேள்வி கேட்குறாங்க, போஜனம் பண்ணும் யார் வர்றதா? தூதன் வர்றான். நல்லா கவனிங்க, பரலோகத்தில் இருந்து கர்த்தர் ஒரு தூதனை அனுப்புகிறார். எதுக்கு அனுப்புகிறாரு? இவன் என்ன சொல்லிக்கிட்டு உட்காந்துருக்கிறேன், போதும் என் ஆத்மாவை என்ன செஞ்சுங்க, எடுத்துக்க. இப்போ நீங்களும் அந்த நிலைமைக்கு வந்துட்டீங்களா? கொல்ல பேர் இனிமேலாம் என்னால் ஜெபிக்க முடியாதுப்பா, ஏதோ உங்களால் ஓடிட்டேன், என்னமோ பெரிய இவங்க ஓடித்தான் ஜெயிச்சிட்ட மாதிரி, இம்பிட்டு நாளாக எதையும் இழுத்து பிடிச்சி வந்துட்டேங்க, இனிமேல் என்னால் நடத்த முடியாது, குடும்பத்தை நடத்த முடியாது, மனைவியை நடத்த முடியாது, பிள்ளைகளை நடத்த முடியாது, என் பிள்ளைகளை ஏதோ படிக்க வச்சுட்டேன், இனிமேல் கட்டி கொடுக்கலாம் என்னால் முடியாது. நீங்களா படிக்க வச்சிங்க, பிள்ளைகளை எனக்கென்று வளர்த்துட்டு, உனக்கு எஸ்தர் பிள்ளைகள் கர்த்தருடையது, சரியா? தங்கச்சி எஸ்தர் நல்லா கவனி, பிள்ளைகள்லாம் கர்த்தருடையது, நீ படிக்க வைக்க முடியாது, நீ கட்டி கொடுக்க முடியாது, நீ தாங்க முடியாது. உனக்கு ஆண்டவர் சொல்கிறார், பிள்ளைகளை கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுத்துரு, அவர் உன்னை பிள்ளைகளை தாங்குவார், தூக்குவார், சுமப்பார், ஏந்துவார், தப்புவிப்பார், வல்லடிக்கு விளக்குவார், அவரே எல்லா காரியத்தையும் செய்வார். கர்த்தர் எனக்காக யாவையும் அவர் என்ன செய்வார், செய்து முடிப்பார். இந்த எலியை போய் படுத்துக்கிட்டு என்ன சொல்கிறேன் பாருங்களேன், ஒரு சூரச்செடியின் கீழ் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினா, அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்புறேன், ஒரு ஏஞ்சல் இறங்கி வந்து எழுப்புறேன். ஏன்னா, எந்திரிப்பா, நீ போக வேண்டிய தூரம் ரொம்ப தூரம் நீ போகணும், உனக்கு ஊழியம் இன்னும் நிறைய ஊழியம் இருக்கு. இவன் எவ்வளோ சீக்கிரமாக எடுத்துக்கன்னு சொல்கிறேன் பார், என் ஆத்துமாவே எடுத்துக்கொள்ளும், நான் ஓட்டத்தை முடிக்கிறேன், எனக்கு போதும் இந்த ஊழியம். இவன் என்ன ஊழியம் செஞ்சுட்டேன்? ஒரு அதிகாரத்தில் தான் ஊழியம் செஞ்சுருக்கேன், 17ஆம் அதிகாரத்தில் ஊழியம் செஞ்சுருக்கேன், 18ஆம் அதிகாரத்தில் ஊழியம் செஞ்சுருக்கிறேன், 19ஆம் அதிகாரத்தில் வந்து என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளுன்ட்டேன். அதுக்கு முன்னாடி அவன் எங்கே இருந்தேன், எங்கே வளர்ந்தேன், என்ன பண்ணினேன், அதெல்லாம் இல்லை. திடீர்னு 17ஆம் அதிகாரத்தில் வர்றேன், 17ஆம் அதிகாரத்தில் வந்து ஆகாப்புக்கு முன்னாடி என் வாக்கின் நன்றி மழை பெய்யாதுங்கிறேன். அடுத்து 17ஆம் அதிகாரம் முழுசும் ஓடுறேன், 18ஆம் அதிகாரம் ஓடுறேன், 19ஆம் அதிகாரத்தில் போது என் ஆத்மாவை எடுத்துக்கொள்ளும். இவனை ஆண்டவர் அப்படியே விட்டுட்டாரா? உடனே அவனுக்கு ஒரு தூதனை அனுப்புகிறார். ஒரு தடவை சாப்பிட்டுட்டு திரும்பவும் தூங்குறேன். நம்மளும் எத்தனை பிரசங்கம் கேட்டாலும் தூக்கம் வந்துடுது. எவ்வளோதான் எழுப்புதல் நம்ம ஜெபம் பண்ணாலும் பிரசங்கம் பண்ணாலும், ஆனால் நமக்குள்ளே என்ன செய்ய, நித்திரையின் ஆவி போகுதா, தூக்கத்தின் ஆவி போகுதா, அசால்ட்னஸ்னு ஆவி போகுதா, ஆண்டவருடைய வருகைக்கு நம்ம ஆயத்தமாகிறோமா? ஏதோ திருடனை போல வருவேங்கிறாரே, யோசித்து பாருங்க. ஆண்டவர் திடீர்னு நேற்று ராத்திரி நடந்தது மாதிரி திடீர்னு மத்திய ஆகாயத்தில் தோன்றிதான் என்ன பண்ணியிருப்பீங்க? யோசித்து பாருங்க, என்ன நடக்கும்னு யாருக்கு தெரியும்? அவருடைய வருகை திடீர்னு வரும், திருடனை போல தானே வருவேன் இருக்கார், சொல்லிட்டு வருந்தாருன்னா ரெடியாக இருக்கலாம். இத்தனை மணிக்கு வருவேன் தம்பி, ரெடியாக இருந்தா நம்ம ரெடியாக இருக்கலாம். அவர் எப்போ வருவார்னு யாருக்குமே தெரியாது. அப்போது ஒவ்வொரு நாளுமே இரவு பகலை நம்ம என்ன பண்ணணும், அவருடைய வருகைக்கு கற்புள்ள கணிகைகளாய் ஆயத்தம் என்கிற விளக்கோடு எண்ணெயோடு தீவெட்டியோடு அவருடைய வருகைக்கு எதிர்கொண்டு போய் நிற்கணுமா. அதுதாங்க கிறிஸ்தவத்தினுடைய ஆழம். இப்போ இவன் திரும்பவும் படுத்துக்கொண்டான். கர்த்தருடைய தூதன் 7ஆம் வசனம், திரும்ப 2ஆம் தடவை வந்து அவனை எழுப்புற. என்ன அக்கறை பாருங்க, அங்கே பொண்ணு கொடுத்தாரு, செய்து முடித்தார், வஸ்திரம் செய்து முடித்தார், ரதம் செய்து முடித்தார், எல்லாம் ரெடியாக இருந்துச்சு. இங்கே இவனுக்கு ஒரு தூதன் வந்து சாப்பாடு எல்லாம் கொண்டு தண்ணி கொண்டுட்டு வரேன், சாப்பாடு கொண்டு வரேன் பாருங்க. என்னென்ன வருதா, பாத்திரத்தில் தண்ணீரும் அடுத்த அடையும் அவன் தலைமாட்டில் இருந்தது. இதெல்லாம் எவ்வளவு நேச்சர், உண்மையாக நடந்தது. இது கற்பனை கதை அல்ல. பரலோகத்திலிருந்து ஏஞ்சல் வந்து, ஒரு தூதன் வந்து அடை கொடுக்குறாங்க, சாப்பாடு கொடுக்குறாங்க, தண்ணி கொடுக்குறாங்க. யாருக்கு? உண்மையுள்ள ஊழியக்காரன், பரிபூரண ஆசீர்வாதத்துக்கு சொந்தக்காரன். அவன் சோர்ந்து போயிட்டான், ஆவி டவுன் ஆயிடுச்சு, அவன் சாவை தேட ஆரம்பிச்சிட்டான். போதும் ஆண்டவரே, என்னால் ஓட முடியல, ஆகாப்புக்கு முன்னாடி நிற்க முடியல, ஏசபேலுக்கு முன்னாடி நிற்க முடியல, என்னால் இந்த இஸ்ரவேலர்களுக்கு முன்னாடி நிற்க முடியல, 2 பக்கம் குந்தி நடக்கிறான்.
ஏசபேல் என்கிறவ இஸ்ரவேல் யாகாப்புடைய மனைவி, இஸ்ரவேலுடைய ராஜாவுடைய மனைவி. ஆனால் அவள் எப்படி இருக்கிறா? பூரா தோப்பு விக்கிரகத்தையும் உண்டாக்கி தேசத்தையே பால்படுத்தி வைத்திருக்கிறா. என்னால் வாழ முடியாத ஆண்டவரே, என் ஆத்மாவை நீர் எடுத்துக்கொள்ளும். ஆனால் அந்த ஜபத்துக்கு பதில் வந்துச்சா? எடுத்துக்கிட்டார் அவனை. இன்னைக்கு வரையும் அவன் என்னை எடுக்கவே இல்லைங்க. இன்னைக்கு வரையும் அவன் பரலோகத்தில் இருக்கான். ஒரு நாளைக்கு அவன் வருவேன். நமக்கு அடுத்து அவன் வந்து இந்த பூமியில் ஊழியம் செஞ்சுட்டு தான் அவன் ஓட்ட முடியும். அப்போ நம்ம ஜபம், நிறைய ஜபம் என்ன செய்ய மாட்டார் ஆண்டவர்? கேட்பார். சில ஜபத்தை கேட்க மாட்டார். ஏன்னா நம்ம ஜபம் அவருக்கு சித்தத்துக்கு விரோதமாக இருந்தால் எப்படி கேட்பாரு? இப்போ இவனுக்கு ஆத்மாவை எடுத்துருந்தான்னா அவன் செத்து தானே போயிருக்கணும். ஆனால் இன்னைக்கு வரையும் அவனுக்கு என்ன இல்லை? அவன் ஆத்மா அந்த ஜபம் கேட்கப்படலை. ஆண்டவர் சொன்னார், இல்லைப்பா நீ சாவது தேவ சித்தம் இல்லை, உனக்கு இன்னும் பெரிய ஊழியத்தை நான் வச்சுருக்கிறேன், பரலோகத்தில் நீ என்னோடு வந்து இருந்துட்டு திரும்பவும் இந்த பூமிக்கு வரணும், அதனால் அதுவரையும் நீ அமைதியாக என் கூட வந்து இருன்னு கூட்டிகிட்டு போயிருக்கிறார். இப்போ தூதனை அனுப்பி அவனுக்கு தண்ணி கொண்டு, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வார்த்தை, அப்பம் வருது தண்ணி வருது. பூமியிலேருந்து யாரையாவது கொடுக்க சொன்னாரா? இல்லை, பரலோகத்திலேருந்தே ஏஞ்சலை அனுப்புகிறார். கைத்தட்டி சொல்லுங்கள், எனக்காக பரலோகத்திலேருந்தே அடை வரும். மனுஷன் எனக்கு தராட்டி பரவாயில்லை, மனுஷி எனக்கு தராட்டி பரவாயில்லை, மனுஷர்கள் என் மேலே அக்கறைப்படாட்டி பரவாயில்லை. விசுவாசிக்கிறீங்களா? பரலோகம் என் மேலே அக்கறை உள்ளதா? கர்த்தர் எனக்காக யாவையும், தண்ணீரையும் கொண்டு வருவார், அடையையும் கொண்டு வருவார், வஸ்திரத்தையும் கொண்டு வருவார், ரதத்தையும் கொண்டு வருவார், ஆஸ்னாத் என்கிற மனைவியையும் கர்த்தர் கொண்டு வருவார். எனக்காக எல்லாவற்றையும் அவர் செய்வாருங்க. ஏன்னா மனுஷனை படைச்சிட்டார்ல, அவனுக்கு வேண்டியதை அவர் செஞ்சு தானே ஆகணும், அவனுக்கு வேண்டியதை அவர் கொடுத்து தானே ஆகணும். உனக்கு உணர்வை கொடுத்தவர் உணர்வுக்கு தேவையானதை கொடுத்து தானே ஆகணும். வயிற்றை கொடுத்தவர் அதுக்கு தேவையானதை கொடுத்து தானே ஆகணும். உருவத்தை கொடுத்தவர் அதற்கு தேவையானதை கொடுத்து தானே ஆகணும். ஏனென்றால் அவர் தாயை விட அதிகமாய் நேசிக்கிற, உங்கள் உணர்வுகளுக்கு அவர் மதிப்பு கொடுக்கிறவருங்க. உங்கள் உணர்வுகள் அவருக்கு நல்லாவே தெரியும். தேவனுடைய பிள்ளைகளை தாங்கத்தக்கதாக தப்பித்து கொள்ளும்படியான போக்கையும் கர்த்தர் உங்களுக்கு உண்டாக்குவார். அடுத்து பாருங்களேன், இன்னும் அழகான ஒரு பகுதி. நான் உங்களுக்கு மறைவாக இருக்கிற சில காரியங்களை நினைவுபடுத்தி கர்த்தருடைய நாமத்தை மட்டும் நான் மகிமைப்படுத்த விரும்புகிறேன். எஸ்தருக்கு எழுதின புஸ்தகம் 7ஆம் அதிகாரம். தேங்க்யூ வண்டர்ஃபுல் த ஹோலி ஸ்பிரிட். எஸ்தர் 7ஆம் அதிகாரம் 9வது வசனம். 630வது பக்கம். அப்பொழுது ராஜ சமூகத்தில் இருக்கிற பிரதானிகளில் அர்பனோ என்னும் ஒருவன், இதோ ராஜாவின் நன்மைக்காக பேசின மொர்தெகாய்க்கு ஆமான் செய்வித்த 50 முழ உயரமான தூக்கு மரம் ஆமானின் வீட்டண்டையில் நாட்டப்பட்டிருக்கிறது என்றான். அப்பொழுது ராஜா, அதிலே அவனை தூக்கி போடுங்கள் என்றான். அப்படியே ஆமான் மொர்தெகாய்க்காக ஆயத்தம் பண்ணின தூக்கு மரத்திலே ஆமானை தூக்கி போட்டார்கள். அப்பொழுது ராஜாவின் உக்கிரகம் தணிந்தது. இது நம்ம படிச்சிட்டோன்னே மெயின் பாயிண்ட்டை விட்டுருவோம். என்ன மெயின் பாயிண்ட் தெரியுமா? அர்பனோ அப்படின்னு ஒருத்தன் ஆல்ரெடி ரெடியாக ராஜா கிட்ட நிற்கிறேன். அவனுக்கு ஆமானுடைய எல்லா பிளானும் தெரியுது. ஆமான் வந்து மொர்தெகாய்க்காக தூக்கு மரம் செஞ்சுருக்கேன். அந்த தூக்கு மரம் அவன் வீட்டு வாசல் அண்டையில் இருக்குது. இதெல்லாம் தெரிஞ்சவன், அவனால் ஒன்றும் செய்ய முடியல. ஏன்னா ஆமான் கையில் முத்திரை மோதிரம் இருக்குது. ஆமான் அதிகாரம் உள்ளவன். உங்களுக்கும் சிலருடைய அதிகாரத்தை எதுக்க உங்களுக்கு தெரியல, முடியல. ஏன்னா அவங்க கையில் ஆளுகை இருக்குது, அதிகாரம் இருக்குது, நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் நம்ம ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கும் பொழுது ஏற்ற ஒரு நேரத்தை நமக்கு கர்த்தர் கொடுப்பார். இப்போ அர்பனோவுக்கு ஒரு நேரம் வருது. எப்போ? ராஜா கிட்ட சொல்லும்படியான ஒரு நேரம் வருது. என்ன சொல்கிறாரு? இந்த ஆமான் வந்து மொர்தெகாய்க்காக ஒரு தூக்கு மரத்தை என்ன பண்ணியிருக்கேன், செஞ்சு வச்சிருக்கிறேன். அப்போ இந்த அர்பனோவை யார் கரெக்டாக கொண்டு போய் ராஜா கிட்ட நிறுத்தினது? மொர்தெகாய்க்காக ரெக்கமெண்டேஷன் பண்ணும்படி, மொர்தெகாயுடைய நீதியை காண்பிக்கும்படி, மொர்தெகாய்க்காக போடப்பட்டிருக்கிற தூக்கு மரத்தை ராஜாவுக்கு நினைப்பூட்டும்படி, அந்த தூக்கு மரத்தில் இவனை ஏற்றுவதற்கு வழிகாட்டியாக ஒரு நபரை கர்த்தர் முதல்லையே கொண்டு போய் ராஜாவுக்கு பக்கத்தில் நிப்பாட்டிருந்தார். கைத்தட்டி கர்த்தருக்கு இது புரியுதா உங்களுக்கு? உங்களுக்காக ரெடியாக ஆளை வச்சிருப்பாருங்க, ரெடியாக வச்சிருப்பார். எப்படி மீன் வயிற்றுக்குள்ளே வெள்ளி பணம் வச்சுருந்தார் பத்தியா? நீ போய் தூண்டில் போடு, முதல்ல அகப்படுதில்ல, அந்த மீனை எடுத்துப்பார், அது வயிற்றுக்குள்ளே என்ன இருக்கும்? வெள்ளி பணம் இருக்கும். பார்த்தீங்களா? ஒரு மீன் வரிப்பணத்தை சுமந்துக்கிட்டு அலையுது. அது பேதுருக்கு வரிப்பணமா, இயேசுவுக்கு வரிப்பணமா? அந்த வரிப்பணத்தை செலுத்தணுங்கிறது கர்த்தர் நமக்கு காண்பிக்கிறாரு.
அந்த மீன் முழுங்கிட்டு பணம் உள்ளேயும் போகல வெளியும் வரல, சுமந்துக்கிட்டே வழியே அலையுது. என்ன பண்ணுன்னே தெரியல. இப்போ அதுக்கு ஒரு இறை கிடைக்குது, அதையாவது சாப்பிட்லான்னு அது கவ்வும் பொழுது மாட்டிக்கிச்சு. அப்போ வெளியே இழுத்தா அதுக்குள்ளே தான் அவங்களுக்கு வேண்டிய வரி பணம் இருக்குது. அப்போ இந்த வரி பணத்தை யார் உள்ளே வச்சது? யார் வச்சது? உனக்கு தேவையானதை ரெடியாக வச்சுருப்பார். கைத்தட்டி கருத்து உனக்கு முன்னாடி அதான் கர்த்தர் எனக்காக. ஒரு அருமையான தேவனுடைய ஊழியக்காரர் பிரயாணம் போய்கிட்டு இருக்கிறாரு. அவர்கிட்ட 100 ரூபா இருக்குது. அவர் வண்டியில் போகிறாரு. வண்டி ரிசர்வ் ஆயிடுச்சு. ரிட்டர்ன் வர்றதுக்கு அவர்கிட்ட பெட்ரோல் இல்லை. இந்த 100 ரூபாயை கொண்டுட்டு ஆலயத்துக்குள்ளே போகிறாரு. ஆலய ஆராதனையில் பிரசங்கம் பண்ணுறாரு. காணிக்கை எடுக்கிற பகுதி. இப்போ நம்ம காணிக்கை பாக்ஸ் இங்கே வச்சுருக்கோம், அங்கெல்லாம் கையில் எடுப்பாங்க. முதல் காணிக்கை பிரசங்கியார் போடுவார்னு அந்த பையன் வந்து பிரசங்கியார்ட்டு நீட்டிட்டேன். இவர் வச்சுருக்கிறது எவ்வளோ ரூபா வச்சுருக்காரு? 100. வெளியில் பார்த்தா வண்டி நிற்கிது. பெட்ரோல் போட்டால் தான் வீட்டுக்கு போக முடியும். கூப்பிட்டுருக்கிறவங்க தருவாங்கங்கிறதுக்கு எந்த சூரிட்டி கிடையாது. சின்ன வண்டி கிடையாது, பெரிய வண்டி, தள்ளவும் முடியாது. இவர் என்ன பண்ணுறாரு, அங்கிட்டு இங்கிட்டு லேசாக திரும்பினார். ஆனால் இந்த இவாஞ்சலி மாதிரி ஒரு பொண்ணு எடுத்தது என்ன பண்ணிருச்சு, போட்டால் ஒளியும் நான் போக மாட்டேன்டான்னு கரெக்டாக பாக்ஸை அவருக்கு முன்னாடி நீட்டுச்சு. வேறு வழியே இல்லாமல் எடுத்து போட்டுட்டார். உள்ளத்தில் சொன்னாராம், வச்சுருந்தது ஒரே தாள், உமக்கு போட்டுட்டே ஆண்டவரே, வண்டியை தள்ளவும் என்னால் முடியாது, சுத்தமாக வண்டி ட்ரை ஆகி நிற்குது, என்னை நீங்கள் தான் நடத்தணும், என்ன செய்வீங்களோ எனக்கு தெரியாது. செய்தி முடிஞ்சு பிரசங்கியார நல்ல ஒரு ஜெபம் பண்ணி கூப்பிட்டவரை அனுப்பிச்சிட்டார். போயிட்டு வாங்க ஐயா, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், சென்று வாங்கன்னு அனுப்பிவிட்டார். காணிக்க தரல. வெளியில் வந்தார், வண்டியை பார்த்தாரு, ட்ரையாக நிற்கிது. இங்கே நான் அசிங்கப்பட வேண்டாம், வெளியில் கொஞ்சத்தில் போயிடலான்டான்னு நகட்டி கீட்டி ஆலயத்தை விட்டு வெளியில் வந்து நிற்கிறாரு. என்ன செய்கிறது ஆண்டவரே, விட்டுட்டும் போக முடியாது, ஊத்துறதுக்கு நான் வெக்கமாக இருக்குது, யாரை போய் கேட்கறது? ஜீவனுள்ள தேவனே, வந்தது பிரசங்கத்துக்கு, செய்தது ஊழியம், வச்சிருந்ததையும் போட்டாச்சு, வந்த வெளியில் பெட்ரோல் தீர்ந்து போச்சு, இருந்தால் தானே நான் போடுவேன். இப்போ என்னுடைய நிலைக்கு நீங்கள் தான் பதில். இவ்வளோ தான் நின்றுட்டு இருக்கிறார் பேசாமல். ஆண்டவர் அப்படியே அவரை கைவிடலை. அந்த வேலை ஒருத்தர் வந்தார், பேரை சொல்லி கூப்பிட்டார். பிரதர், உங்களை பார்க்கணுன்னு நான் ரொம்ப நாளாக ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தேன், உங்களுக்குன்னு உங்கள் ஊழியத்திற்குன்னு நான் ஒரு அமௌண்ட்டை எடுத்து வச்சுருக்கிறேன், இந்த வாங்கிட்டு போங்கன்னு சொல்லி கொடுத்தாராம். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்கள். அப்போ டிரைவ் ஆக்குனது யார்? நடுப்புற நிப்பாட்டினது யார்? கர்த்தர் தான் நிப்பாட்டினார். ஏன்னா இவர் வண்டி நல்லா இருந்தால் என்ன பண்ணியிருப்பார்? அவர் வர வரையும் கர்த்தர் இவரை நிறுத்தி, அவருக்கு சந்தோஷம் இவரை பார்த்ததில், வாங்கினதில் இவருக்கு சந்தோஷம், அற்புதம் நடந்தது சந்தோஷம். அப்போ எல்லாவற்றையும் கர்த்தர் ரெட்டியாக வச்சுருப்பார். ஒரு நாள் டிலே பண்ண மாட்டார். அதினதின் காலத்தில் எல்லாவற்றையும் நேர்த்தியாக செய்வார். விசுவாசிக்கிற பிள்ளைகள் கைகளை உயர்த்தி சொல்லுங்கள். இப்போ பாருங்களேன், வேதம் சொல்லுது அர்ப்பணம் கரெக்டாக. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாயிண்ட் எஸ்தர்லே, அந்த இடத்துல கொண்டு போய் அர்ப்பணவை யார் நிறுத்தினது? வேற ஒருத்தையும் போய் நின்று தானே சொல்லுவானா? ஆமானுக்கு சாதகமான ஆள்னா சொல்லுவானா? அப்போ ஆமான பிடிக்காத காரியத்தில் வருத்தப்படக்கூடிய ஒருத்தன் ராஜாவுக்கு பக்கத்தில் ரெட்டியாக ஆண்டவர் வச்சிருக்க. டே, ஓ நேரத்தில் நீ ஊழியம் செய். அப்போ எஸ்தர் ஜெபம் பண்ணுறது அவள் ஊழியம். அந்த அர்ப்பணங்கிற வேண்டிய ஊழியம் என்னன்னா, ராஜா கிட்ட கரெக்டான நேரத்தில் கரெக்டான பாயிண்ட்டை சொல்கிறது தான் அவன் ஊழியம். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்ல. அவன் வேற எங்கேயுமே வரமாட்டான். அவன் செஞ்ச அந்த ஒத்த ஊழியத்தினால மொர்தெக்காய் கர்த்தர் தப்பு வித்து ஆமானை கர்த்தர் என்ன செஞ்சாரு? தூக்கி போட்டார். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோமா? உங்களுக்காக தப்பி வைக்கிற ஆட்களை வச்சிருப்பார். கரெக்டான நபர்களை உங்களுக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணுற ஆட்கள் இருப்பாங்க. இப்போ சொல்லுங்க, எனக்காக வசனத்தை வாசிக்கலாம். பிரசங்கி 10:8 வாசிக்கலாம் வேகமா. பிரசங்கி 10:8. அடைப்பை பிடுங்கிறவனை, கல்லுகளை பேர்க்கிறவன், மரத்தை பிளக்கிறவன், இரும்பு ஆயுதம் மலுங்களாயிருக்க அதை ஒருவன் தீட்டாமல் போனால், ஆகையால் ஒரு காரியத்தை செவ்வையாய் செய்வதற்கு, இதில் பாருங்களேன், ரொம்ப படுகுழியை வெட்டுகிறவன் அதிலே விழுவான். ஆமாம், என்ன குழி வெட்டுன? மொர்தெக்காய்க்கு ஒரு தூக்கு மரத்தை உருவாக்கினல்ல, அந்த தூக்கு மரத்தில் அடுத்த நாள் அவனையே எஸ்தர் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, அந்த மரத்தில் அவனையே தூக்கி போட்டாங்க. எதை செஞ்சானோ அந்த மரத்தில் அவனை என்ன பண்ணி விட்டாங்க? அப்போ படுகுழி யார் வெட்டினது? உனக்கு யார் படுகுழி வெட்டுறா?
உனக்கு யாரு தீவினை செய்கிறா, உனக்கு விரோதமாக யாரு பதிவிடை வைக்கிறா, உன்னுடைய வாழ்க்கையை யார் இல்பொருள் ஆக்குறா, உனக்கு விரோதமாக யாரு முகாமிட்டிருக்கிறா, உன்னை யார் பரியாசம் பண்ணுறா, உனக்கு விரோதமாக யார் யார் என்னென்ன செய்கிறாங்க, கவலைப்படாதீங்க. நிச்சயமாக அந்த தீமையெல்லாம் கைத்தட்டுங்க, கர்த்தர் நன்மையாக மாற்றுவார். யோசேப்பு சொன்னார்ல, நீங்கள் தீமை செய்ய நினைத்தீர்கள், ஆனால் வெகு ஜனங்களை உயிரோடு காப்பாற்றும்படி அந்த தீமையெல்லாம் கர்த்தர் எனக்கு எப்படி மாற்றிட்டார், நன்மையாக மாற்றிட்டார். நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு நன்மை ஜாய். இதில் ஏதோ ஒரு நன்மையை கர்த்தர் வைத்திருக்கிறார். இங்கே இருக்கிற எல்லாருக்கும் நன்மையை மட்டும்தான் கர்த்தர் செய்வார், ஒரு நாளும் தீமை செய்ய மாட்டார். நீ இவ்வளவு ஜெபம் பண்ணி ஒரு காரியம் நடக்குதுன்னா அதில் என்ன இருக்குது தெரியுமா, நன்மை இருக்குன்னு அர்த்தம். நிச்சயமாக நன்மை இருக்கும். ஏதோ ஒரு நன்மை அதில் இருக்கிறனால தான் கர்த்தர் என்ன பண்ணுறாரு, நம்முடைய வாழ்க்கையில் விலக்கி 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 அழகாக கொண்டு போகிறார். சோர்ந்து போயிடாதீங்க. தனிமை அது மகிமை. தனிமையாக இருக்கிற இந்த காலங்கள் மேன்மையாக கொஞ்ச காலம்தாங்க இந்த உலகத்தில். அப்புறம் ஒரு நாளைக்கு எங்கே போயிடுவோம், ஒரு நாளைக்கு நம்ம இந்த இடத்த விட்டுட்டு போயிடுவோம்ல. அப்போ இந்த உடம்பு தான் இந்த ஊரில் இருக்கும், ஆனால் நம்ம எங்கே இருப்போம், உன்னதமான ராஜாவோடு இருப்போம். வல்லமையுள்ள கர்த்தருடைய பாதத்தில் அந்த பொற்றலத்தில் நம்ம வீட்டு இருப்போம். அதனால் சோர்ந்து போகாதீங்க, கர்த்தர் நல்லவர். இந்த கடைசியாக ஒரு வசனத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். யோவான் 21:9 வாசிக்கலாமா? அவர்கள் கரையில் வந்து இறங்கின பொழுது கரி நெருப்பு போடப்பட்டிருக்கிறதையும் அதன் மேல் மீன் வைத்திருக்கிறதையும் அப்பத்தையும் கண்டார். இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது பிடித்த மீன்களில் சிலவற்றை கொண்டு வாருங்கள் என்றார். சீமோன் பேதுரு படகில் ஏறி 150 பெரிய மீன்களால் நிறைந்த வலையை கரையிலே இழுத்தான். இத்தனை மீன்கள் இருந்து வலை கிழியவில்லை. இயேசு அவர்களை நோக்கி, வாருங்கள் போஜனம் பண்ணுங்கள் என்றார். அவரை கர்த்தர் என்று சீசர்கள் அறிந்தபடியினால் அவர்களில் ஒருவனும் நீர் யார் என்று கேட்க. இதில் ஒரு வார்த்தை நல்லா மைண்ட்அவுட் பண்ணுறேன், கவனிங்களே. ரெடியாக அவங்க வர்றதுக்கு முன்னாடியே கறி நெருப்பு போட்டு என்ன பண்ணி வச்சிருக்கிறார். கறி நெருப்பு ரெடியாக செஞ்சு வச்சுட்டு அவங்க கரையில் மீன் பிடிச்சிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இங்கே பார்த்தா கடல் ஓரத்தில் பார்த்தா அடுப்புலாம் ரெடி பண்ணி யார் தான் இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கிறது, ஏசப்பா வாங்க சாப்பிடலாங்கிறாரு. எல்லாம் ரெடியாக கொண்டு வா, மீனை கொண்டு வா, அடுப்பு ரெடியாக இருக்குது, சட்டி ரெடியாக இருக்குது. இந்த வேலை கூட தம்முடைய சீசர்களுக்காக அவர் செய்வார். கைத்தட்டி கர்த்தர். இதெல்லாம் நம்ம மைண்டில் படாத ஒரு பகுதி. உனக்காக எல்லாம் செய்வாருங்க. ஒரு தாய் உள்ளம் படைத்தவர் பாருங்க. உங்களுக்கு வீட்டில் முடியலன்னா அம்மா செய்கிறாங்க, நீங்கள் உங்களுக்கு முடியலன்னா இன்னொருத்தர் செய்கிறாங்க. அங்கே வந்து யாரோ ப்ரிஸ்டேஜ் பார்க்குறாங்களா, நான் பெரிய ஆள் சின்ன ஆள்னு பார்க்குறாங்களா, இல்லைங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் பணிவிடை. அப்போ ஏசப்பா தான் ஒரு தேவன் என்பதை மறந்து தகப்பனாய் நிற்கிறார். அவங்கெல்லாம் மீன் பிடிச்சிட்டு களைச்சிட்டு வர்றாங்கன்னு தெரிஞ்ச உடனே ரெடியாக அடுப்பை உண்டாக்கி வச்சுக்கிட்டு ரெடியாக கறி நெருப்பை போட்டு வச்சிருக்கிறார். மீனை மட்டும் கொடுங்கப்பான்னு சொல்லி வாங்கினோடனே அடுத்து கூப்பிட்றாரு 12வது. இயேசு அவர்களை நோக்கி, வாருங்கள், கை தட்டுங்க பார்க்கலாம், வாருங்க சாப்பிடுங்கப்பா, ரெடியாக நான் உங்களுக்கு என்ன பண்ணிட்டேன், எல்லா சாப்பாட்டையும். எலியாவிற்கு தூதனை வச்சு போஷித்தாரு, சீசர்களுக்கு இயேசுவே போஷித்தார். உனக்கு அவர் போஷிப்பார், நிச்சயமாக போஷிப்பார். தாயை விட 1 கோடி மடங்கு, மில்லியன் மடங்கு அவர் கூடுதலாக உன்னை நேசிக்கிறார். உன் உணர்வுகளுக்கெல்லாம் அவர் மதிப்பு கொடுக்குறவர். அதை புரிஞ்சுக்குங்க தேவனுடைய பிள்ளைகளே. பாருங்களேன், கூப்பிட்றாரு, வாங்க சாப்பிடலாம். அப்போ அவங்களுக்கு பசியாக இருக்குன்னு கர்த்தருக்கு தெரியும்ல. கடலுக்குள்ளே இருக்குது என்ன கஷ்டப்பட்டு வெளியில் வந்திருப்பேன், என்ன அவன் பிடிச்சிட்டு வந்த வலையில் எத்தனை மீன் இருந்துச்சான், அந்த வசனம் 153 பெரிய மீன் இருந்துச்சான். அத்தை தண்டி வலையை இழுத்து கொண்டு வந்து வேடிச்சாக்கங்காட்டியா கர்த்தர் அவனுக்கு ரெடியாக எல்லாத்தையும் வச்சுருக்கார். வாங்கப்பா சாப்பிடலாம். உங்களுக்குன்னு அவர் முன்னந்தோடைய ரெடியாக எடுத்து வச்சிருக்கிறார். இதை கேட்குற தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். எல்லாம் ஜெபிக்கும்படி எழுந்து நிற்கலாம்.